ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வந்ததே லேட்டு, வந்த உடனே ஆரஞ்சு ஆப்பிள் எடுத்து சாப்பிட வந்துக்கியா? புரோட்டீன் தானே? என்ன ராஜா புரோட்டீன்டா? சரி ஒன்னு எடுத்துக்கிறேன். சரி நல்லா பாய் 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 அதோட சரி எதுக்கு சரி ஆக புரிய ஒரே சொல்றதுக்கு சாப்பிட பசிக்குது டைலா இருக்கு வேண்டா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நமக்கு தான் சாப்பியா ஏய் ப்ளீஸ் ஏய் ஏமா எடிட் கொடுங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இங்க பாத்து இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி ஓ அவ பசலத்தை ஏத்தி கூப்பிடுங்கடா சொல்லுங்க. பத்திரிக்கை கீழே விழுந்துச்சுனாலே உங்களுக்கே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன தம்பியில யாரோ பிடி மாஸ்டர் கல்யாணம் பிரகதீஸ்வரன் பி ஆமா தாமுவா திரிஷா தப்பனாலும் சொல்ற நான் தூக்க வெட்டிங் செரிமனி சண்டே 26 அக்டோபர் அதாவது ஜெனரலா ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு பணம் தட்டோட போய் மீட் பண்ண, அதுக்கு ஆம்பியன்ஸ்க்கு ஒரே ஒரு ஆப்பிள் 2 ஆப்பிள் 4 ஆரஞ்சு ஒரு 4 மிளகாய். சூப்பர் கூடவே இருந்திருக்கான். நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. யாருக்கே சொல்ல பிரகதீஸ்வரன் சன் ஆஃப் அப்பா என்ன உங்க அப்பா பேர் என்ன? நந்தனமா? நந்தன சபாபதி போட்டிருக்கு. உங்க அப்பா பேர் என்ன? அப்ப நடன சபாபதி என்னடா ரோமான்ஸ் பேச வரலனாலும் 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் நல்ல விஷயம் நடக்குது. அமைதியா வாசு எல்லாத்தையும் மூடின்னு கல்யாணம் பண்ற வரைக்கும் அமைதியா இல்ல சாப்பிட விடுவேன். தெரியுதா? இருந்த கப்புலா வண்டியில வரும்போது அதாவது இனிமேல் டபுள்ஸ் வரவே வண்டியிலே சிங்கிள்ஸ் வர மாதிரி ஆயிட்டா தம்பி. உன்னை விட 31 கல்யாணத்துக்கு சரியான வயசு 21 தானே சரியான வயசு. பரவாயில்ல, இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்பனா? முத்தல கத்தரிக்கா அண்ணா இரு ஒரே நிமிஷம். ரொம்ப நேரம் அவளால நின்னு பேச முடியாது, உட்கார வைங்க. பொண்ணு பார்த்தாங்க, உள்ளூர்ல பார்த்தாங்க, வெளியூர்ல பார்த்தாங்க, உங்க ஒரே ஜாதியில பார்த்தாங்க, ஒரே மதத்துல பார்த்தாங்க. இல்ல இப்படி அவங்க அம்மா இப்படி யாமலை வந்து யாரை இழுத்துட்டு வரான் சத்தியமா வீடு யாராவது கட்டினா தங்கத்துக்கு தானே கட்டுவாங்க. வீடு கட்டினாவது பொண்ணு கொடுத்துருவாங்க. வீடியோ கட்ட பத்திரிக்கை வைக்கும் போது இவ்வளவு வயிறு கரெக்டா இன்னும் 10 செகண்ட்ல பத்திரிக்கை பத்தி எரியும். அவன் தான்
உங்களுக்கு சேர்ந்து எங்களுக்கு ஒரு மாதிரி நான் பாக்குறதுக்கு இதுக்குதான் பொண்ணு கிடைக்க முடியும் பைத்தியக்காரன் எவனா பொண்ணு கிடைக்கணும்னு எந்த உடம்பு கட்ட வச்சிருக்கேன். இல்லையே சுகர் விட்டு உங்க கூட சேர்ந்து சுகர் விட்டுட்டேன். வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க 10-12 பொண்ணு பாத்துட்டாங்க. உனக்கு அதான் நீ லவ் பண்ணீங்கல்ல அந்த பொண்ணு எவனை விட்டு போச்சு. நான் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கலாம் அவங்க. அப்புறம் 5 பொண்ணுங்களோட அப்புறம் ஏன் அந்த பொண்ணு உண்மையா ஒரு லவ் பண்ணிச்சு. அப்புறம் நீ அந்த பொண்ணை லவ் பண்ண எனக்கு இது தப்பு இல்ல. அதை விடுங்க. சொல்லுங்க வாடுறா கைய குடுறா சாதிச்சிருக்காரு, சாதிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காரு. பொண்ணு எந்த ஊரு? பாத்தீங்களா இன்னும் கொஞ்ச நாள் மூஞ்சி மூக்காலே போறாங்க. பரவாயில்ல, அவன் கல்யாணம் பாப்பல, அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். எவ்வளவு பேருக்கு மொய் வச்சிருக்கேன், கல்யாணம் வச்சிருக்கேன், ஃபேமஸ் எல்லாம் பண்றேன். எனக்கு ஒரே விஷயம் தெரியல, நான் நல்லதான் பண்றேன். மீடியால இருக்க அப்படின்னு சொல்லி பொண்ணு தர மாட்டாங்க. சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல மீடியா எடுத்துட்டாங்க. நீங்க இப்ப ஓப்பனா சொல்றேன். இப்ப நீங்க மாமனார்னா நான் தான் மாமா. ஓகே, இப்ப நான் எனக்கு 2 பொண்ணு அங்கவை சங்கவை. இந்த பொண்ணு மூஞ்சிக்கு இப்ப நான் வந்து சங்கவை உட்காரி இருக்குடி. அப்பா எனக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? என்னடி மாப்பிள்ள ஒரு டைம் அப்பா இதை பிரிச்சு கொடுப்பா. இத வேற பிரிச்சு எக்ஸ்கியூஸ் மீ மே கம் இன். கூஸ்மியா? Excuse me, may I come in? அது உள்ள வரதுக்கு முன்னாடி கேட்கணும் சார், வீட்டுக்குள்ள வந்து கேட்க கூடாது. Excuse me, may I come in? வாங்க, அந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்பாவோட காமெடியே நீங்க கிளம்பலாம். சார் நான் ஃபேன் போட வரல சார், பால் போட வந்தீங்க. பேப்பர் போட பேப்பர் போட்டு கிளம்புங்க, மாப்பிள்ள வர டைம் இந்த ஆயிடுச்சு. காஸ்டியூம் பார்த்தா பேப்பர் விட்டு அந்த மாதிரி தெரியுது. இல்லையா செய்வன செய்யற மாதிரி No, sir. தெரியும். நோ சார். இல்ல ஆக்சுவலி நான் என்னன்னா, நான் வந்து நீங்க உங்க வீட்டு பேர தான் இருக்கேன். இருந்துட்டு போங்க. என் பேரு அதிர்ச்சி அருண், தெரிஞ்சிருக்குமே? தெரியாது. சரி ஓகே, நான் ஒரு செலிபிரிட்டி. எந்த இடத்துல? எந்த இடத்துலயா? எல்லா இடத்துலயுமே. எல்லா இடத்துலயும். கதவை திறந்து ஓபன் பண்ணி நான் கால் எடுத்து வீட்டு இருந்து வாசல்ல வச்சுன்னு வைங்க, கடங்காரெல்லாம் சுத்திடுவான். இல்ல மக்கள் சூழ்ந்துருவாங்க. தொழுது செருப்பாலே அடிப்பான். இல்லங்க, போன் இருக்க மாப்பிள்ளைய பேச வருவான். போனை எடுத்து கூட்டம் ஓடியாருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பெரிய ஃபேமஸ். தெரியாதுங்க எங்களுக்கு மாப்பிள்ள வர அப்ப time நீங்க ஆயிடுச்சு. சோசியல் மீடியா யூஸ் பண்றது இல்ல, இன்டர்நெட் பாக்குறது இல்ல, டிவி பாக்குறது இல்லங்க. எஸ் எதுவுமே பாக்குறது இல்லையா? பாக்குறது இல்லைங்க. ஹாட்ஸ்டார் பாக்குறது இல்லையா? இல்ல டிவி என் பொண்டாட்டி இருக்கா, பாத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டாதான் ட்ரிபிள் எச் மாதிரி டக்குனு ஸ்மார்ட் போட்டுருவா, வெளில போயிடுங்க. இருங்க, நீங்க எது பார்க்கலாம் பரவாயில்ல, இனிமே நீங்க என்ன பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன் வெளில ஏதாவது போட்டோ மாட்டிருக்காங்க? இல்லங்க, பேனர் போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. செத்துட்டாரா? சாவலங்க. இருமா, உங்களுக்காக தான் பேச வந்திருக்கேன். இது இல்ல, இவங்கதான் அம்மா. இருமா, சார் உடனே ஓப்பனா சொல்லிடுறாரு, எனக்கு வந்து எல்லா வியாதியும் இல்ல சார், எனக்கு எல்லாமே இருக்கு சார். எனக்கு என்னென்ன இருக்கு? நான் ஒரு செலிபிரிட்டி. கார் லோன் இருக்கு, செலிபிரிட்டி பைக் லோன் இருக்கு. அப்பா 10 மாப்பிள்ள நானும் ஆரம்பிக்கிறேன். சொல்றேன் சார், சொல்லுங்க சார். சொந்த வீடு இல்ல உங்களுக்கு இருக்கு, காரு, லோனு, ஒரு லோன் கிடையாது. மீடியால ஒர்க் பண்றேன். யாரு? நீ வேற மாப்பிள்ள வர சொல்லுங்க. நான் எங்க ஒரு மாப்பிள்ள ரிஜெக்டட், வேற மாப்பிள்ள வாங்க. சார் இது சித்துக்குமார் வீடா? சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர், பக்கத்து தெருல இருக்கு. இது ராம்குமார் வீடா? ராம்குமார் வீடு ராட்சசன் டைரக்டர், இந்த தெருல இருக்கு. சித்துன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மனுஷன், மிடில் கிளாஸ் ஃபேமிலில கஷ்டப்பட்டு 2 டாஸ்மார்க் இல்ல சொன்னாங்க என்கிட்ட. என்ன சொன்னாங்க? இந்த ஊர்லயே அவர் தான் பொண்ணு வளர்க்கறதுல ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங்ஸ் கேள்விப்பட்டேன். கொடுங்க சித்துக்குமார்னு. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? எஸ் ஆக்சுவலா நான் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே, நல்ல ஐடில எல்லாரும் வேலைய விட்டு தூக்குறாங்களே, என்ன எஸ் பண்றீங்க? சார், ஆனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் நான். அப்ப நீங்க ஐடி கம்பெனில வேலை செய்யல சார். வெளில போங்க. இல்ல பிசினஸ் ஒழுங்கா ஓடல சொல்லிட்டு திருப்பி ஐடி கம்பெனி போக ஆரம்பிச்சிட்டேன் சார். எஸ் சார், மாசம் 75,000 salary வாங்குறேன் சார். உங்களுக்கு எவ்வளவு? எனக்கு 25,000 சார். ஓகே, உங்க கம்பெனியே மொத்தமா 75,000 சம்பாதிக்கிறேன் சார். நான் ரொம்ப நேரம் வாக்கிங் தினமும் காலையில போவேன் சார். அது சுகர் இருந்தா போய்தான். இல்ல சுகர் இல்ல சார், ஹெல்த்தா இன்னும் அதிகமா ஹாப்பியா இப்படி இல்ல ஹெல்த்தா இருக்கணும் போவேன் சார். அப்ப அந்த மாதிரி டைம்ல நான் போகும்போது கனகவல்லியும் அந்த சுவாதியும் கனகவல்லி என் பொண்ணே இல்ல. பொண்ணு பேர் அம்சவல்லி. இது பக்கத்து வீட்டு பேரு தான் கனகவல்லி. கனகவல்லி. நீங்க அந்த வீட்டுக்கு போங்க. இல்ல சார், அந்த வீட்டுக்கு
வீட்டு பொண்ணோட உங்க வீட்டு பொண்ணு சார் இதுக்கெல்லாம் நான் அடிக்கவே மாட்டேன். என் பொண்டாட்டி ட்ரிபிள் வச்சிருக்கா. எனக்கு 29 வயசு ஆகுது சார். அவ்வளவுதான், இன்னும் 2 வருஷம் தான். நீங்க இல்ல சார், அவ்வளவுதான். குடிக்கலாம். நல்ல குடும்பம், நல்ல அம்மா, நல்ல பழக்கம் இருக்கு. நீங்களும் நல்ல குடும்பம், நானும் நல்ல குடும்பம். அப்ப ரெண்டும் சேரவே கூடாது. அப்படியா சார்? ஆமா. எங்க அப்பா கொஞ்சம் தண்ணி அடிப்பாரு சரி. சார். அம்மா ஊர்களை பத்தி புறணி பேசுவாங்க. அவ்வளவுதான், நல்ல குடும்பமா இருக்கு. அதான் சார், அம்மா புறணி பேசுவாங்க. தங்கச்சி எப்பவுமே எங்க வீட்டுக்கு இப்ப தெரிஞ்ச உனக்கு ஏன் கல்யாணம் ஆகல? இப்படி இருந்தா யாரு பொண்ணு தருவா? இப்படி இருந்தா நீ அடுத்தவனை பார்த்து வயிறு எறியதான் புரியுதா? இப்ப தெரிஞ்ச உனக்கு ஏன் கல்யாணம் நடக்குது? அவ்வளவுதான், இது ஒரு கல்யாணம் நடக்காது. அவனுக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சரி, ஓகே, சூப்பர். இந்த போய் சாமிட்ட வச்சிருங்க. நான் எப்படின்னே சூப்பர். எங்க ஆபீஸ்ல ஒரு சாமி எங்களுக்கெல்லாம் நீங்க தான் சாமி. சொல்லிடலாம். இவன் நல்லா கும்பிட்டுக்கோ, நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு. சத்தியல் பாருங்க, பெரிய சிட்டக்கு ரஜினி கச்சுப்பட்டே இருப்பாரு. அதாவது ஒருத்த வேலை செய்யறான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏதாவது ஒண்ணு ஓபன் பண்ணிருப்பான். எந்த பாருமே ஒருத்தன் என்ன எது க்ளோஸ் பண்ணி எப்படி வேலை செய்வேன் நாங்க உன்ட்ட சொல்லிட்டா வந்தோம், திடீர்னு வந்தோம். சரி, ஓகே, சரி, அனௌன்ஸ் பண்ணிடலாமா? கல்யாணம். எங்க என்ன வெயிட் பண்றப்போ என்னடா கல்யாணத்துல பிரியாணியான்னு கேக்குறாங்க. என்ன பிரியாணியா? நம்மள பக்கம் என்ன பிரியாணி? எப்படி? ஒண்ணு முஸ்லீம். எங்கடா பத்திரிக்கை எங்க? நம்ம ஒரு பெரிய இதை மிஸ் பண்ணிட்டோம்டா. இங்க பாத்தீங்களா, பொண்ணு பேரு முஸ்லீமா, பிரியாணியா கல்யாணத்துல. சூப்பரா, பெருமையா இருக்கு. வாடா சூப்பர். அப்ப வந்து கல்யாணத்துல பிரியாணி அடிச்சு கலக்கு. அப்படியாடா? ரெண்டு பேரும் ஓகேவா? அவங்க வீட்டுல ஓகேவா? நம்ம வீட்டுல ஓகேவா? இது மாதிரி யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு கல்யாணம் நடத்துனீங்கன்னா நீங்க கூப்பிடுங்க. பந்தியில உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம். அந்த பந்தியில ஃபுல் வேலையும் நாங்க. அது வந்து நீங்க இனம் மாறினாலும் சரி, மொழி மாறினாலும் சரி, மதம் மாறினாலும் சரி, ஜாதி மாறினாலும் சரி, பரவாயில்ல. உனக்கு பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, அவ்வளவுதான். காதல்ன்றது அப்ப இனம் கலந்து, மொழி கலந்து, நிறம் கடந்து, ஜாதி மதம் எல்லாம் கடந்ததுதான். இப்ப கல்யாணம் எந்த முறைப்படி? இது அவங்க வீட்டுக்காக அவங்க மறுபடி ஒண்ணு, நம்ம வீட்டுக்காக நம்ம மறுபடி ஒண்ணு. இது ரெஜிஸ்ட்ரேஷனா பார்த்தா இன்டர் ரிலீஜியன் அப்படிதான் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப ரெண்டு இதுமே சூப்பர். கையை தட்டலாம். சரி, இது இங்க பிளாக் ஷிப் தான் எடுத்து போறேன். பிளாக் ஷிப் வைக்கிறீங்களா? யாருக்கு? மொத்தமா பிளாக் ஷிப் டீமுக்கு போயிட்டு ஆபீஸ்ல எப்படி போய் வைக்கிறீங்க? பைக்ல. ஒரு புதுசா கல்யாணம் ஆக போற மாப்பிள்ள பைக்ல போய் கருப்பாயி அண்ணா சொல்றீங்களா? அண்ணா என்ன எடிட்டிங்? நீங்க ஆபீஸ் லீவுண்ணா? கல்யாணம் ஒரு நாள்ல முடிஞ்சு இப்ப தலைவன் அடுத்து எங்க போறான்னு கேட்டா நீங்க கண்ணுல இருந்து தண்ணி ஊத்தும். ஊத்திட்டு இருக்கு பாருங்க. போய் வேணாம்னு சொல்ல பிளாக் ஷிப் ஆபீஸ். உங்களுக்கு சண்டை சண்டை போட்டு உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியாது. நான் பிளாக் ஷிப்ல சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்களே தான் அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால இப்ப நீங்க சொல்றது பார்த்தா நமக்கும் பிளாக் ஷிப் சட்டை மாதிரி நம்ம அங்க போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி. என்ன பத்திரிகை ஒண்ணுமே பிளாக் ஷிப் வைக்கணும். பிளாக் ஷிப் வைக்கணும். நம்ம பிளாக் ஷிப் ஆனா உங்களுக்கு ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு சட்டையை பிடிச்சி நின்ன மாதிரி இல்ல, ஃப்ரெண்டு தானடா. நீங்க இவனை தனியா அனுப்புனீங்கன்னா அண்ணன் வரலன்னு அதான் நான் மட்டும் வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப ஒரு பெண்ணு மட்டும் எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அந்த எண்ணெய் அடிக்கும். அதான் உங்க சாம்பிளுக்கு ஒண்ணு அனுப்புனாங்கன்னா அதுல கரெக்டா இருந்தது, இதுல மாத்திட்டாங்க.
இப்ப இதுல என்ன இந்த என்ன ஆமா என்ன அடிக்கணும். நம்ம என்ன அடிக்க வேணாம், இங்க எம்ம போட்டா நந்தனம் சபாபதினே வந்துரும். அது பேரே கிடையாது. நந்தனம்னு ஒரு ஏரியா இருக்குல்ல. என்ன பண்ணு, உங்க அப்பா அப்படியே கூட்டது நந்தனத்துல செட்டில் நீ வந்து நந்தன சபாபதி, உங்க அப்பா பேர் சபாபதி தான். ஆமா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பா எப்படி கூடுவாங்க? சபா சபா இங்க சபாபதி கேட்ட சபாபதி இது சபாபதி. ஒரு பெண் இருக்கா? இது எம்மா நந்தனம் என்னதான் இல்லடா, நந்தனம். ஆமா. நந்தனம் சபாபதி. இப்ப ராயபுரம் பீட்ரு பெசநகர் ரவி அந்த மாதிரி. நந்தன சபாபதி. இப்ப நீ முதல் வேலையா வீடு அங்கிருந்து காலி பண்ணிட்டு ரேஷன் கார்டு எல்லாம் எடுத்து நீங்க நந்தனம் வரணும். இந்த ஒரு பத்திரிகைக்காக நான் அங்க முதல் சொந்த ஒரு 40 இது காட்டு மன்னார்குடி சபாபதி. நல்லா இருக்கா? நந்தனம் சபாபதி. ஏ கிளாஸ் இருக்கு. யாரோ எம்எல்ஏ பேர் மாதிரி இருக்கு. நந்தன சபாபதி. உடனே போய் உங்க அப்பா கட்சியில கூட சேர்ந்துடலாம். ஓகே. இது வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டருக்காக சீல் அடிக்கிறோம். என்ன பண்றீ? இருங்க. தாசில்தார் சைனா? எம்டி சைன் இல்ல தாசில்தார் சைன். சரி குட். வெரி குட். இப்ப இதெல்லாம் எடுத்து இது வந்து சர்டிபிகேட். எங்க வேணாலும் கொண்டு போய் கொடுத்தா இது செல்லும். நான் சைன் போட்டுருக்கேன். அவ்வளவுதான். இதை நான் எப்படி எடுத்துட்டு போய் இதெல்லாம் பிளாக் ஷிப் கொடுக்குறோம். வாங்க எல்லாம் பிளாக் ஷிப் போறோம். ஐயோ தெரியும் பழத்தை சாப்பிட்டுன்னு. அண்ணா 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 நந்தனொன்னே நந்தன எழுதிட்டு டேய் சீலடா. இது எவ்வளவு லேட்டெல்லாம் நைட் ஃபுல்லா சீல் அடிப்போம். எல்லாத்துலயும் அப்படிதான் பண்ணிருக்காங்க. டோ. சரியா பார்த்து அடிக்க தெரியாதடா உங்களுக்கு. பெத்த அப்பன் பேரை கூட தப்பா அடிக்கிற ஒரு கல்யாணம். சாம்பிள் சரி ஓகே, கார்ல உட்கார்ந்து திருத்திட்டே போயிடும். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஏதாவது இதுனா ஒரு பெரிய மனுஷன் யாராவது கூட்டிட்டு போறோம். வீட்ல இருந்து சொந்தக்காரங்க யாராவது. நல்லா இருக்கல்ல? நீங்க எங்களை மாதிரி சின்ன பையன் எங்க பையன மெச்சூர்ட் நான் கொஞ்சம் வயசான ஆளே சார் உங்களுக்கு 17 வயசு தானே? ஆதார் கார்டு எப்போ அப்ளை பண்ணீங்க? என்ன பொழுது கூட விளையாடிட்டு இருக்க? 5000 இன்கிரிமென்ட். சரி இப்ப பெரிய மனுஷன் வேணுமே. பெரிய மனுஷன் நம்ம கேங்லயே ஒரே ஒரு பெரிய மனுஷன் தான். யாரு? சக்திவேலு. சமுத்திரகனியை கூப்பிடுங்க. சமுத்திரகனி. தாத்தா வச்சது. சக்தி சமுத்திரகனி. சக்தி சக்திங்க என்ன ரெஸ்ட் பண்ண? சத்தி உடனே வாங்க, எமர்ஜென்சி. ஏப்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ரெடியா? கதவு பிடிங்க. வா வா வா. ஏய் கிளவி. வணக்கம் 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 வணக்கம். எர்ரா பத்திரிக்கை எர்ரா. பத்திரிக்கை. பத்திரிகை வைக்க வந்தீங்களா? பத்திரிகை வைக்க வந்தீங்களா? அத உனக்கு வக்கீல அதுலயே தெரியலையா? நீங்களா? ஏய் ஒரு பத்திரிகை குறாங்க, ஒரே டீம் தான்டா. வந்தாங்க வந்திருங்க. 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 வந்திருங்க வந்திருங்க. வந்திருங்க. ஏய் நம்ம தானடா நீ. வந்திருங்க. வந்திருங்க வந்திருங்க வந்திருங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. எடுத்துட்டு வாங்கடா. எங்கடா அது? எதுக்குடா? ஆக்சுவலா வரவெல்லாம் பழத்தெல்லாம் திட்டாங்க. 2 ஆரஞ்சு தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. படிங்க படிங்க. ஐயோ உனக்கு படிப்பி பிடி மாஸ்டருக்கு கல்யாணம். அண்ணா இதுல அந்த இது பண்ணலங்க. தஸ்னீம் பானு. அவனுக்கு தெரியாத. அதாவது அவசரத்துல பேர் அடிக்கும் போது அவங்க அப்பா பேர் நந்தன சபாபதினு போட்டாங்க. அவங்க அப்பா பேர் நடன சபாபதி. அதனால நீங்க அவரை போய் நந்தனத்துல தேடாதீங்க. நடனம் தான். வெட்டி மேல தலையாட்ட
நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீனோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. So, வந்து இந்த பத்திரிக்கை வைக்கிற படலத்துல இன்னும் நம்ம எங்கெங்கெல்லாம் போய் யார் வீட்டு வாசல்ல எல்லாம் நிக்க போறோமோ தெரியல. முடிய வெட்டு கல்யாணத்துக்கு தாடி இந்த மீசை எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கல்யாணம்னால என்ன பொண்ணு ஏன் இவருக்கு பிடிச்சது? இந்த தாடி, இந்த ரகுடான மீசை, இந்த சொட்ட விழுந்த மண்டை, இந்த ரகடால இன்னுமேல இருக்காதா? பாத்தீங்கல்ல ஃபர்ஸ்ட்லாம் பத்திரிக்கை எப்படி வந்தது? இப்ப நாள் ஆவ முதல்ல பத்திரிக்கை தட்டுல வச்சு எடுத்துட்டு வந்தீங்க, இப்ப பாக்கெட்ல வச்சு எடுத்து வரீங்க. ஏன் இதை போய் இங்க சொல்லிட்டீங்க போட்டு போயிடுங்க. மஞ்சள் பையில வச்சு எடுத்து சொன்னல. மஞ்சள் பை உங்களை எடுத்துட்டு வர சொன்னோம்ல எங்க? மஞ்சள் பை உங்களை எடுத்துட்டு வர சொன்னோம்ல எங்க? தாம்பாலம் உங்களை எடுத்துட்டு வர சொன்னோம்ல எங்க? பழம் உங்களை எடுத்துட்டு வர சொன்னோம்ல எங்க? எங்க பெரிய மனுஷன் கேடி தான் போட முடியும். பெரிய மனுஷன் உங்கள்ட்ட சொன்னோம்ல. உங்கள்ட்ட சொன்னோம்ல. அவர் பெரிய மனுஷன். கொஞ்சம் நல்லா வச்சு சொல்லுங்க. அக்கறை எல்லாம் பண்றாரு. இது ஃப்ரெண்ட் கார்டுன்ற ஃப்ரெண்ட் கார்டுக்கு அதை வைக்க மாட்டாங்க. ஃபேமிலிலே வைக்கலாம். இப்ப வந்து நம்ம ஸ்பெஷல் செலிபிரிட்டி ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். அது யாருன்றது நாங்க சொல்ல மாட்டோம். அதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ். அவர் வந்து ஒரு பெரிய மாளிகையில இருக்காரு. கார் பார்க்கிங்லாம் இருக்கு அந்த மாளிகை. 2000 கார் நிப்பாட்டலாமா? அப்படியா? கல்யாண மண்டபம் மாதிரி. வாங்க போவோம். இதை விடுங்க. நீங்க என்ன பத்திரிக்கை பத்தி அழைச்சிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீட்டு கல்யாணம்டா. நம்ம கல்யாணம் நம்ம ஆபீஸோட முதல் கல்யாணம். இல்ல நம்ம வீட்டு கல்யாணம்னா அவங்க அப்பா அம்மா கூட்டு வந்து இருக்கட்டும். நீங்க நாங்க அழைச்சிட்டு இருக்கணும். அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் வைக்க போயிட்டாங்க. இதுக்கு மேல போய் உனக்கு பத்திரிக்கை வைக்கணுமாடா? நீ எதுக்கு அந்த பெயிண்ட் அடிக்க வந்தியா? இது என்ன கழுத்துல எல்லாம்? A few moments later. ஆக்சுவலா நம்ம இப்ப வந்திருக்க டைம் தப்பான டைம். இது செலிபிரிட்டி தூங்குற நேரம். நம்ம அந்த டைம்ல கெடுக்கிற மாதிரி வந்துட்டோம். செலிபிரிட்டி தான தூங்குறது. ஆமா. இப்ப என்ன பண்றோம்? கயிறு கட்டி இறக்க வராங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. Yes, it's none other than the OG வீட்டுல என்னென்னமோ போட்டிருக்காங்கடா. வெள்ளாடலாமாடா அதெல்லாம் எடுத்து. இங்க பாரு யாருக்கு எந்த ஷூ வேணும்? எனக்கு இது எடுத்துங்க எல்லாம் ஒயிட்ல 2 ஒயிட் இருக்கு. யாருக்கு? ஒரு டப்பா மட்டும் இருக்கு. யாருக்காவது வேணுமா? சரி எடுத்துங்க. ஓகே ஓகே சாம்பார் இதெல்லாம் வச்சுங்க. டிவி வேணுமா? டிவி வேணாமா? நம்ம வீடுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் பண்ண போறாரு. வாங்க மெடல் வாங்கும் போது ஷூவோட வந்து வாங்க சார். வெரி குட் லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வரணும். வாங்க. கண்டிப்பா இந்த அவார்டை வந்து நான் எங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்றேன். போட்ட மாதிரி இருக்கு ஷூ. ஐயோ காலை உடைச்சிட்டாங்க. சரி ஓகே. இப்பதான் அந்த மெடலோட இன்னும் ஒரு போட்டோ எடுத்துப்போம். வாங்க. வந்து நிக்கிறதுக்குள்ள போட்டோ எடுத்துட்டோம். என்ன அது செலிபிரிட்டியோட க்ளோயிங் ஸ்கின்னுக்காக வாங்கியிருக்காரு. என்னன்னு தெரியல. கொஞ்சம் எடுக்க பாக்கெட்ல. பாருங்கடா கவுத்துனாலே தண்ணி வரும். அதுக்கு ஒரு நவீன மிக்சிங் வேற வச்சுருக்காங்க. செலிபிரிட்டி கையை தொட மாட்டாங்க. தம்பி வாழைப்பழம் செவ்வாழை போட்டி நல்லது. இந்தாங்க செவ்வாழை. இங்க பாத்தீங்களா இத பொம்மை பாருங்க. எந்த நாட்டுக்கு போறோம் அந்த நாட்டுல அங்க எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாம மகாபலிபுரத்துல மொத்தமா வாங்கிட்டோம். அப்படியே மகாபலிபுரம். இங்க பாருங்க ரீசெண்டா வந்தது. எந்த பொம்பளை பிள்ளைன்னு தெரியல. இங்க பாருங்க சூப்பர் மார்க்கெட். டேய் நம்ம ஆபீஸ்ல எஸ்ஆர்ஸ் ஃபேன் வந்தீங்கல்ல. என்னடா வேணும்? எல்லாம் நம்ம இடம்டா. நம்ம பிபிடா. நம்ம மேல மொட்டை மாடி போவோம். சூப்பரா மொட்டை மாடில நாங்க வரலங்க. நீங்க வாங்க. டேய் இந்த ரூம்ல ஏதோ வச்சிருக்காண்டோ. அங்க ஒண்ணும் இல்ல. வாங்கடோ. பெட்டோ. ஜாலிடோ. பெட்டோ. மொட்டை மாடிக்கு போலாம். நாங்கதான் மொட்டை மாடிக்கு வரல. நீங்க போ. என்னவா? ஓஹோ கருப்பேன் குசும்புக்காரன். நான் பைக் ட்ரிப் போறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட வாங்க. போ. அடினே இருப்பேன்.
மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி எல்லாத்தையும் எடுக்காதீங்கடா இப்பதான்டா செட் பண்ணி வச்சிருக்கேன் செம்மையா இருக்கு இது நம்ம கார்ல வச்சுக்கலாம்டா உட்கார்றதுக்கு அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். அமெரிக்கா வா போங்க எல்லாம் நம்ம ட்ரெஸ் தான் எல்லாத்தையும் போட்டுக்கங்க என்ன வேணுமோ எடுத்துக்கங்க நான் எல்லாத்தையும் அடுக்கி புதுசா வச்சிருக்கேன் புதுசா அதான் பாக்கணும்ல புதுசா டெஸ்ட் பண்ணணும்ல வைக்கிறதெல்லாம் நானே கஷ்டம் பாப்பா என்னப்பா இதெல்லாம் நம்ம பிபிடா அடிச்சுக்கடா ஏய் எதுக்கு ஏய் யாரு வரீங்களோ வாங்க ஏதோ இது பெரிய பணக்கார இதுவா எல்லாரும் வாங்க போ தம்பி பெயிண்ட் அடிக்கிறவங்கள முதல்ல போய் பெயிண்ட் அடிங்க தொப்பி கிப்பிலாம் போட்டு வந்துருக்கீங்க ஒண்ணும் தெரியல போ சரி இந்த பாக்கெட்ல வச்சு அப்புறம் யூஸ் பண்ணுங்க எஸ் உடஞ்சிரும்டா டேய் எனக்கு ஒரு ரவுண்ட்ரா உங்களுக்குலாம்ல உடஞ்சிரும் என்ன தாங்காது ரிவர்ஸ் கீர் போடுறேன் மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி ரொம்ப முக்கியமான பொருள் தர சொல்லுங்க இதை எடுத்துட்டு போங்க வீட்ல வச்சுங்க ரொம்ப ப்ளீஸ் அந்த வீட்ல இருக்கிறது எல்லாமே முக்கியமான பொருள் அதை விட முக்கியம் லைஃப் லாங் இது கூடயே வச்சுக்கணும் நீங்க கொடுங்க சார் கொடுங்க சார் வாங்கிக்கிறேன் லேப்டாப்டா சொல்லியா நொறுக்கிட்டீங்களா ஐயோ அண்ணா ஏதோ உடஞ்சி வந்துருச்சுடா அண்ணா எதுக்குடா வந்தீங்க உங்களை யாரா வர சொன்னா இதெல்லாம் வேணாம் நேரடா தனியா கொடுத்தனா இருக்கேன் ஏன்டா இப்படி படுத்துறீங்க என்ன எங்க இருந்துடா கூட்டு வந்தீங்க இவங்க எல்லாம் என்ன புலம்பு விட்டுட்டியாடா பெருக்கி போட்டுருவோம் சார் இப்படி வந்தீங்க சார் நாங்க கேம் உடம்பு குறைக்கிறதுக்கு இது தண்ணியா இருக்கு என் வீடு ஃபுல்லா ஏன் ஒண்ணுக்கு இருந்தியா அதான் நேக்கடுன்னு வச்சிருக்கீங்க அங்க போக வேண்டியதானே ஏய் வாங்க பாத்துட்டியா 2500 ரூபாய்க்கு வெள்ளாடு தெரிஞ்சவனே 400 ரூபாய்க்கு பேட்டு வாங்குறான் உனக்கு எதுக்கு இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்வீஸ் போட போறேன் பாத்துட்டே இருங்க ரெடி இப்ப அடுத்தது இன்னொரு சர்வீஸ் சூப்பரா இருக்கு இவனை புடிங்கடா இவன் என்ன வேணாலும் பண்ணுவானா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சர்வீஸ் அது பாடி லோஷன் நானே பாடி லோஷன் எடுத்து பேக்ல வைங்க இவ்வளவு நேரம் நீங்க அது போறது பாத்தீங்க இப்ப பேட் போகுது கிழிச்சிரடா வருதுன்னு யாரும் பேம்பு டிஷ்யூ யூஸ் பண்ணிடாதீங்க பேம்பு டிஷ்யூ அங்க தீந்து போச்சுன்னா இங்க இருக்கு அட்ரஸ் தெரிஞ்சா ஒரே ஒருத்தன் நீதானே நான் சொன்னேன் கூட்டி வந்தேன் படிச்சா எப்படி டைரக்டர் ஆகணும் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் இல்ல இந்த மாதிரி எல்லாம் வரணும்னு இவனுக்கு ஆசை போல இருக்கு சினிமா வெறி ஊர்னவனால மட்டும்தான் இப்படி இருக்க முடியும் ஆனா இவன் ஒரு பேஜ் கூட இதுல படிச்சிருக்க மாட்டானா ஃப்ரெஷ்ஷா இருக்கு என்ன இடுப்புல வீட்டுக்கு எடுத்து போவேன் அப்ப இந்த புக்கையும் வை ஹைபிரிட்டா எப்படின்னா ஒரு ஆளால இருக்கு தெரியலையே என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அதான் என்ன தொழில் பிரதர் எனக்கு புரியலையே பிரதர் ஐடி கம்பெனில வேலை செய்யறவனா கூட இவ்வளவு லக்ஸரியா வாழ முடியலையே இது அந்த மாதிரி வீடியோ எங்க எடுத்து வரீங்க இது அதுடா அதாவது ஒரே மாதிரியே வேலை செஞ்சா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளம்பர் டைஸ்ல வருவாங்க அப்புறமே டாக்டரா வருவாங்க அப்ப மெடல் மாட்டிட்டு வருவாங்க அதனால வீடியோ பார்த்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பிபிக்கு போய் கொஞ்சம் ஃபேண்டசி ஜாஸ்தி கையில அடிபட்டுச்சுனா என்னடா பாத்துருக்க மாட்டியாடா வாடா உட்கார்றா என்னடா பாத்துருக்க மாட்டியா சரி இப்ப டிஞ்சர் கிஞ்சர்லாம் வேணுமே உள்ள இருக்குன்னு எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க போங்க பஞ்சு டிஞ்சர்லாம் எடுத்துட்டு வாங்க ஓடுங்க கபோட கழட்டுறானுடா தெரிஞ்சுனியா எதுக்குண்ணே வந்தீங்க முதல்ல அமைதியா இருங்க பிரதர் ஒரே டயர்ட் ஆயிடுச்சு வீடு ஃபுல்லா சுத்தி இப்ப தலைவலி எதுக்கு டயர்ட் ஆச்சு முதல்ல ஏன் வந்தீங்க இப்ப நாங்க வந்ததே முக்கியமான மேட்டரே ஏறாத விசில் மாதிரி பைக்ல சுத்துறா இந்தா கல்யாணம் 26ஆம் தேதி நம்ம கேங்லயே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பிரகதீஷ்க்கு நியாயமா பார்த்தா உங்களுக்கு 1000 தான் இன்னும் 14 வயசுல குழந்தை இருந்திருக்கும் பட் அந்த பாக்கியம் முடியல இப்ப இந்த பத்திரிக்கையை நாங்கெல்லாம் எதுக்கு வீடு தேடி கொடுக்க வந்தோம்னா நீ கல்யாணத்துக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்றதுனாலதான் அதனால தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு வந்துடாத ஒருவேளை நீ பாட்டுக்கு 3வது மனுஷன் மூலியமா தெரிஞ்சு வந்துட்டாலும் வந்துருவாரு அதுக்காக தான் நாங்க வீடு தேடி வந்து பத்திரிக்கை
கொடுத்து என்ன டேட் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பத்திரிக்கையும் கொடுத்தாச்சு, ஹாலும் சொல்லியாச்சு. ஆமா. தயவு செய்து அன்னைக்கு வராது. எல்லா டேரக்டரும் ஒரு கதை எழுதிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தாத்த ஒரு கதை வந்திருக்கு உங்களுக்கு. அதிர்ச்சிட்ட ஒரு பெரிய சூப்பர் பவர் இருக்கு. கையை அப்படி எடுத்து சிங்கமா நினைச்சு கர்ஜிப்பிக்கிறான். பண்ண மாட்டேன். இவர் வாங்க வாங்க நீங்க சொல்லும் போதே பண்றேன். ஓகே என்கிட்டயே வரீங்க. இவருக்கு கதை சொல்லுங்கண்ணே. இருந்தா சொல்ல மாட்டானா? அதான் தொண்டையை தடவிட்டு இருக்கானே. இருந்தா ப்ரொடியூசர் கேட்டே சொல்ல மாட்டான். ஆனா நம்மள்ட்ட சொல்றதுக்கு கதை வச்சிருப்பான் நிறைய. இல்ல ஆனா உண்மையாலே இப்பலாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவனால கூட உள்ள நிம்மதியா வாழ முடியல. ஏய் நானும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன். இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. வேலை கொடுக்கும்போதே உழைக்க மாட்டேன். I was cornered. I was helpless. நீங்க தானே கூப்பிடணும். சும்மா உட்காந்துருக்காரு. வந்துடுறேன்டா, கண்டிப்பா வந்துடுறேன். வாயில சொன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்னடா பத்திரிக்கை பண்றாரு அடிபடாது. அதுக்குதானே உன்னை கூப்பிட்டு வந்தோம். எது கிழக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல, கொடுங்க நான் வந்துடுறேன். பத்திரிக்கை கை மாத்திட்டு இருக்காங்க. யாரா பாபு புத்துக்குள்ள போடுற மாதிரி. அக்டோபர் 26 சூப்பர். அன்னைக்கு நாங்களே முன்னாடி டிக்கெட் கொடுத்தோம். 25 உங்களுக்கு போயிரு. நீங்க வந்துடாதீங்க. சூப்பர் பாத்தீங்க. அவ்வளவுதான். சும்மா இல்ல, இதுல முதல் கல்யாணம். ஒட்டுமொத்த ஜில்லாவே தெரிக்கணும். ஏன் வீரமும் தெரிக்கும், விசுவாசமும் தெரிக்கும், அண்ணாத்தையும் தெரிக்கும், அண்ணாமலையும் தெரிக்கும். என்னடா வீட்டுக்கு வந்திருக்கோம், எதுவும் தர மாட்டேங்கிற திங்கிறதுக்கெல்லாம் சும்மாவே உட்கார எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன? ஏதாவது கூட டீ போட்டு குடி, ஏதாவது சாப்பிட குடி. ஏன்டா இதே நாங்க யார் வீட்டுக்காவது பத்திரிக்கை வைக்க போயிருந்தோம்னா எங்கெல்லாம் அப்படி சோறு போட்டு பிரியாணி வச்சு அப்படி பார்த்திருப்பாங்க. சரி என்னதான் பண்ண? ஒரு 5 மாசம் இருக்குமாப்பா ஆபீஸ் விட்டு போய்? 5 மாசம் என்ன பண்ண சொல்லு. 5 மாசம் என்ன பண்ண? கதை எழுதி முடிச்சிட்டானே பவுண்டு. டேய் திங்கிறதுக்கு ஏதாவது டேய் வாடா அசிங்கப்படுத்துறான்டா. நம்ம எல்லாம் வெளியே போய் சாப்பிடலாம். பத்திரிக்கை இருக்கு. அடுத்தது எங்க போறோம்? பத்திரிக்கை அடுத்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நம்ம ஆபீஸ்ல இருந்த எல்லாரையுமே மீட் பண்ணி பத்திரிக்கை வைக்க போறோம். பாவம் எல்லாம் இப்பவே விவரம் தெரிஞ்சா தப்பிச்சிருக்கோம். பத்திரிக்கை வச்சோமா போயிடணும். ஒரு ரெட்டி கை நினைச்சா எப்படிங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றது? எல்லாருமே உறவுக்காரவங்களா போயிட்டாங்களே. அப்படி யாரையும் டக்குனு புடிச்சுட்டு கிளம்ப முடியாதுல. ஒரு பேஸ்மென்ட் போட்டு வாங்க போவோம். அப்படி எப்படிங்க பண்ண முடியும்? இதே உன் சொந்தக்காரவன அப்படி பண்ணுவியா? என் சொந்தக்காரவன மட்டும் தான் அப்படி பண்ற. நம்ம எல்லாரும் டீ குடிச்சிட்டு அப்ப அவங்க பார்த்துட்டு தான் வரோம். வரப்படி வைக்கணும்ல எல்லாத்துக்கும். சொல்லுங்க என்ன? அவங்க அப்பதான் நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு வருவாங்க. ஆனா இப்ப உன் சொந்தக்காரவ தானே இவ. என்ன ஒரு டீ கொடுத்தாளா அவ? இதே நம்ம அங்க போனோமே பிளாக் சிப்பி என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு சுண்டல் கொடுத்தாங்க, பஜ்ஜி கொடுத்தாங்க, வடை கொடுத்தாங்க. எப்படி பார்த்துக்கிட்டாங்க நம்மள. கொடுப்பாங்க. எங்க அக்கா அப்படியா? ஆனா அப்படியே இருந்தாலும் என்ன, ஒரு ஆளுக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையா? அதுவே பாவம் ஒரு ஓரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கிட்டே 4 ரூம் வச்சு ஒரு ரூம்ல ஓரத்துல வாழுது பாரு. ஏக்கா போக்கா எடுத்து மல்லி டீ போடுவியே, மல்லி டீ. என்னது நல்ல ஹெல்தியானது. தாமரை விதை வந்து பாப் பண்ணி எடுத்தது இது. மக்கானா கெமாமில் டீ இது. அப்படின்னா அப்படியா? தலைவலி எல்லாம் உடனே போயிடும். நல்ல தூக்கம் வரும். சி இது ஏன்னா உடைச்சிங்க? என் தப்புதான். என்ன பண்றது? இது ஏதாவது ஒட்ட முடியுமா பாரு. நம்ம பண்ண தவிர நம்மளே நம்மளாம் பண்ண கூடாது. அப்புறம் அவன் தான் பண்ணணும். இது என்ன அன்னைக்கு என் வீட்டை வந்து நார் அடிச்சிங்களே, யார் பண்ணீங்க? அது பாதி பிபி தான் பண்ணாரு. ஆர்வம் உடைச்சாரு. அப்ப இதையும் உடைங்க. பாத்தீங்களா எங்க அண்ணனை கலாச்சிங்களே இருந்து இன்னொரு ஓம்பல்னு. இப்ப பாருங்க வாங்க எல்லாருக்கும் சாப்பாடு வந்திருக்கு ஃப்ரெண்ட். கொஞ்சம் சத்தம் கம்மியா, ஏன்னா நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது கீழ இருந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன இவ்வளவு கத்துறீங்க? கீழே நாங்க இருக்க வேணாமா? இருக்க வேணாம்னு சொல்றீங்க? இது என்ன நம்ம வீட்டுக்குள்ள நம்ம அவுத்து போட்டு கூட ஓடுவோம். அதான் நம்ம காலி பண்ணி பண்ணா விடுறா. என்னடா அப்படி என்ன பயந்து ஒரு வாழ்க்கை எதுக்குடா? காலி பண்ணு, கிளம்புங்க, வாங்க வெளியே போலாம் சொல்றா. சரி ஓகே.
சாப்பாடே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அவன் போனா விட்டுருங்க. உண்மையாலே நம்ம எல்லாம் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து எவ்வளவு நாள் ஆகுது பங்காளி. இல்லடா நேத்தாண்டா சாப்பிட்டோம் எல்லாரும். தேங்க்ஸ் டு பாலபிரபாகர் ஃபார் த ட்ரீட். ஆமா இல்ல பிரச்சனை இல்ல சமைச்சா அப்படி சாப்பிட்டுக்க முடியாது. ஒரு வீட்டுக்கு பத்திரிகைக்கு போனாலே டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. சரி இதுக்குதான் ஆன்லைன்ல அனுப்பிடணும். இவருக்குலாம் இப்ப தேடி வரணும். இவர் வர வேணாம் சொல்ல வந்தோம். எனக்கு இப்படிதான் ஆகுமோ? கல்யாணம் மட்டும்தான் நான் பாத்துக்கலாம்ப்பா. உங்க கல்யாணத்துக்குலாம் உண்மையிலே நாங்கெல்லாம் வந்து பத்திரிக்கை வைக்கிறோம். சுவரா? சுகராவா? ஆனா என் சொந்தக்காரங்க எங்க வீட்டுல கிடையாது. ரொம்ப கோவக்காரனுங்க. சாப்பிடும்போது தூங்கும் போது திங்க மாட்டேன்டா போடா. ட்ரை பண்ண செம்மையா இருக்கு. செம்ம ஃபிளேவர். ஒரு ட்ரை பண்ணு. அப்படியே அதிகம் இருக்கு. அப்படியே பொண்ணா பொண்ணு எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. டேய் இப்ப ஏதோ ஐபோன்ல பக் இருக்குடா. எப்படி நான் அந்த பேரு சதீஷ்னு இது பண்ணா அவன் இதுவே வர மாட்டேங்குதுடா. நீங்க கால் பண்ண ரீசன்ட்ல பாக்குறீங்க. கான்டாக்ட்ல தேடுங்க. ஓ அப்படியா? இதுல என்ன வரும்? சரி இப்ப தேங்க்ஸ். ஐபோன்ல பக் இல்ல, உங்ககிட்ட தான் பக் இருக்கு. சின்ன பிள்ளைல இருந்து இருக்குடா என்கிட்ட இந்த பக். அதாவது நீங்க சபரி மாதிரி ஆயிட்டு வரீங்க. இந்த மாதிரி நீங்க அசிங்கமா கூட திட்டு சபரின்னு திட்டாத. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி சதீஷ். ஹலோ சொல்லுங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நம்ம உங்க வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா. இல்லையாண்ணா கொஞ்சம் வெளியே இருக்கேன். வெளில இருக்கியா? குளத்தூர் வீடு சொல்லுங்க. குளத்தூர் இருக்கா? வீட்டுல இருந்திருப்பேன். சொல்லிட்டு வந்தீங்கன்னா வந்திருப்பேன். அப்படியா? இல்லடா இவன் பிரகதீஷ் கல்யாணம்டா, அது பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்டா. ஐயோ இப்ப இல்லையாண்ணா. இப்ப கரெக்டா எங்க இருக்கீங்க? நான் அந்த சந்தை ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குள்ள வீடு எங்க இருக்குன்னு தெரியாம நான் இந்த சந்தா பக்கத்து சந்தான்னு தெரியல, நான் ஒரு சந்தில நின்னுகிட்டு இருக்கேன். ஐயோ இல்லண்ணா வீட்டாண்டே இல்ல. இல்லன்னா நீங்க பண்றீங்களா, நம்ம ஒரு டீ கடைக்கு போவோம்ல நம்ம வீட்டாண்ட. ஆமா அங்க வந்துட்டீங்களா? நான் இங்க இருந்து வரது கரெக்டா இருக்கும். அதை தாண்டி தாண்டா வந்தேன். சரி ஓகே நாங்க வந்துடுறேன். வந்துருங்க. வீட்லயே இல்லையாண்டா? இந்த சந்தாடா அரிசத்து நம்ம இன்னைக்கு ஒரு தடவை வந்தோம்ல. அதான் ஆனா அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு போல அவன். இங்க பாரு பாத்தீங்களா பொல்லாத தனுஷ் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. எந்த வீட்டுல இல்லன்னாரு. அப்ப இது உள்ளதாண்டா எரியுது அவன் வீடு. சதீஷ் என்ன மாதிரி இருக்க மாட்டாருன்னு நினைச்சேன். அவரு என்ன மாதிரி. நீ எல்லாம் ரொம்ப கேவலம்டா. நீ எல்லாம் உங்க அத்தை வீட்டுல இருக்க. என்ன சொன்னா உளுந்தூர்பேட்டையா? எண்ணூறு கொய்யால. உனக்கு அவன் கொஞ்சம் பரவாயில்லடா. அவரும் நாச்சனை தான், நானும் நாச்சனை தான். அப்ப சென்னையில இருக்க யாருமே வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்க. நல்லா தெரிஞ்சுடாடே. தம்பி நாங்கெல்லாம் வற்புறுத்தி வந்தோம் வீட்டுக்கு, புரியுதா? வந்து கவனிச்சல ஃபுல்லா கிழிச்ச. எங்கப்பா இருக்க? வந்துட்டியா? இங்க வெளில இருக்கா? ஏண்டா அந்த டீ கடைல இருந்து உன் வீடே பக்கம் தானடா? சரி ஓகேப்பா. நானும் வந்துகிட்டே இருக்கேன்பா. நமக்கு நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் பக்கம். இல்லடா வரேன். டீ வேணாம், நாங்களே வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம். சரி ஓகே. இன்னைக்கு என்ன வெள்ளை கலர் சட்டையா? ஓகே. அதான் நான் சொன்னேன்ல வெள்ளிக்கிழமைனாலே வெள்ளை கலர் சட்டை போடுவேன். அந்த கையாட்டிட்டே இருக்காரு பாரு. எங்க அந்த பக்கம் யாருக்கோ வண்டி ரிவர்ஸ் இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்தியா? அது வில்லிவாக்கம் தாண்டி வில்லிவாக்கம்னா பாடி கிட்ட அந்த சந்து உள்ள பக்கம் தான். அது கொஞ்சம் வில்லிவாக்கம் தாண்டணும். சரி வில்லிவாக்கத்துல. ஆனா வில்லிவாக்கம் மார்க்கெட் இருக்குதுல்லண்ணே, வில்லிவாக்கம் மார்க்கெட். இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். மார்க்கெட் பக்கத்துலயே ரயில்வே ஸ்டேஷன். ஆமா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு இது பண்ணிருந்தோம். என்ன பண்றது? ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட உடம்பு முடியாம இருந்தாரா? நீ கதை சொல்லு. நான் சொல்லிதானே. இவரா இப்ப தெரியுது இல்ல யாருன்னு? சரி நீங்க வரன்றது முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா நான் வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருப்பேன். டீ வீட்லயே போட்டுருக்கலாம். இப்ப போலாமா? இப்போ நாங்க அன்னைக்கு வந்தப்ப ஒரு சந்து ஒண்ணு வந்தோம்ல. ஆமா அந்த வாழைமரம் ஒண்ணு இருந்தது. அது உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேட், வீடு. அப்புறம் ஒரு சந்து மாதிரி ஒரு கேட், சின்ன கேட் இருக்கும். அது பக்கத்து வீடு பச்சை கலர் பெயிண்ட். ஆமா சதீஷ் கேட்டா சொல்லிருப்பாங்க. சொல்லுவாங்களே அங்கதானே உள்ள நின்னோம். தம்பி சொல்லுப்பா. இது உங்க வீடு தெரு. வீட்டுக்கு போற சந்து. சரிதா?
சரிதா? ஆமா தலைவா பண்ணி இவ்வளவு ஏமாத்துறாங்க தலைவா. பாத்தியா? அண்ணா இல்லண்ணா நான் இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வரோம் நான் சொல்லவே மாட்டேன். நான் தெரியாம ஒரு தடவை நீங்க என்னொரு சாவி பக்கத்துல குத்துந்தேன், வீட்டுல இல்ல, அதனால தானே. நீ பெட்ல இருந்து வந்து பக்கத்து வீட்டுல இருந்து நானே சாவி பக்கத்து வீட்டுல குத்துந்தேன், அவங்க வீட்டுல இல்ல, அதனால தான் நான் சரி வீட்டை பூட்டி பக்கத்து உள்ள சாவி கொடுத்து தொடச்சிருவாங்க சின்ன பையனை. ஆக்சுவலா நான் உங்களை பார்க்க வந்ததே எதுன்னா உங்க வீட்டுக்கு வரணுன்ற நோக்கம் கிடையாது. ஒரு முக்கியமான நிகழ்வு நம்ம ஆபீஸ்ல நடக்க போகுது. கொடுத்துடுறா பத்திரிகைய. என்ன தலைவா? அக்டோபர் 26 கல்யாணம். ஆல்ரெடி ஆகலையா? ஆச்சு டைவர்ஸ் ஆகி பிறகு கல்யாணம். அப்படியா? சூப்பர் தலைவா. என்னைக்கு? அதாவது கையில வாங்கினதுக்கு அப்புறமும் பார்த்துட்டு இன்னைக்கு இவனுக்கெல்லாம் எதுக்குடா பத்திரிகை கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க? வாயில சொல்லிட்டு போங்கடா. எப்படியும் வரமாட்டான்டா அவன்லாம். வீட்டுக்கு வந்தாலே வெளில போக சொல்றான் அவன்லாம். இவன்லாம் எங்கடா பரவாயில்ல ஃப்ரெண்டு வரேன் கண்டிப்பா. கல்யாணமா கேளு. இல்ல தனியா கேட்கலாம். அவன் திருந்தி நல்லபடியா இருக்கான். யாரு இல்ல மது அருண். சரி என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனா கதை எழுதிட்டேன். இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்டயா டேய் காலையில இருந்து யார பார்த்தாலும் இதே அவன் என்னன்னா நான் உண்மையா பவுண்ட் எல்லாம் வச்சிருக்கேன். அவர்கிட்ட பவுண்ட் எல்லாம் இல்ல. அவர் வந்து என்ன சொல்றாரு, எந்த கடையில வாங்குறீங்கன்னு சொல்லுங்க, நானும் ஒரு 5-6 பவுண்ட் வாங்குறேன். அது வந்து ஃபுல்லா ஸ்கிரிப்ட் எழுதி இப்போ அது எல்லா ப்ரொடியூசர் கிட்டயும் சொல்றேன். அவங்க மாதிரி எழுதிருக்கேன் இல்ல கதையா சொல்றேன். இப்போதைக்கு ஒரு 5 பவுண்ட் முடிச்சிருக்கேன். சம்முனீர் அச்சிருவேன் எடுத்துருவேன். 5 பவுண்டுனா சும்மாவா? 2 பவுண்ட் தான் இருக்கா தெரியுமா? தலைவா என்ன 2 வாங்கிட்டு போய் கொடுங்கடா. அந்த 5 இப்போ ஓரம் வச்சுட்டு வச்சிட வேண்டியதானே. மினி பட்ஜெட், அதாவது இப்போதைக்கு தமிழ் சினிமால இல்ல 3க்கா கம்மியா ஒண்ணு பண்றோம். 3ன்னா என்னது? 3 சி. டீ கடை வாசல்ல கரெக்ட் தான். ஆம்பியன்ஸா கரெக்டா இருக்காங்க. இல்ல டீ கடை வாசல்னாலே சீன் தான் பேசணும் மச்சான். அது ஒரு 8 சி முடிச்சா நமக்கு 2 சி நெட்டு நம்ம முத்தலாம். ஆம்பியன்ஸ் கரெக்டா வரானே. ஒரு டெபியூ டைரக்டர்னா எப்பவுமே அது சின்னதா பண்ணணும்னு தானே யோசிக்கிறேன்னு. சரி எழுதும் போது அந்த பிரம்மாண்டம் வந்து வாங்க டீ காசு கொடுத்துருக்காம வீட்டுக்கே கூப்பிடாதவன் தெருவில் வச்சு பேசுறான். நீங்க சொல்லிட்டீங்கன்னா மட்டன் சீரக சம்பா பிரியாணி வீட்டுல நம்ம பண்ணிருக்கோம். இல்ல முன்னாடியே அதாவது தெருமுனையில் நின்று தான்டா போனே. எப்படி இருந்தாலும் ஒரு 2 hour ஆகுமா பிரியாணி பண்ண? எங்க இருந்து பிரியாணி பண்றதுன்னு அதான் 2 hour முன்னாடி சொல்லியிருந்தா பிரியாணி பண்ணுவீங்க. நல்லா பண்றடா. சரி வாங்க போமா. எங்கடா போறீங்க சொல்லுங்கண்ணா. நாங்க போய் பத்திரிகை வைக்க போறோம்டா. நம்ம டீமின் யங் பிசினஸ்மேன் சூரி. சரி நானும் வரேன். இவரு வராரு. எங்க வராரு? நான் போறேன், நீங்க வரீங்களா இல்லையா? அத ஒரு சீன் எனக்கு ஒன்னு வாய்ப்பு கேட்டு தலைவா நீங்க கேளுங்க. அந்த 5வது ஸ்கிரிப்ட் இருக்குதுல, அதுதான் 6வது இது. நம்ம எப்பவுமே கொஞ்சம் பத்திரிகை எடுத்து வராரு போறா. இவரு குட்டதா தலைவா. என்ன தலைவா இது? சீரியஸா நான் போய் எடுத்துக்கலாம் தான் பார்த்தேன். நீங்க ஃப்ரீயா விடுங்க கண்டிப்பா. ஏன்டா இவனுக்கு போய் பத்திரிகை கொடுக்கறதா கிளம்பி வந்துக்கிறீங்க? கோடம்பாக்கத்துல இருந்து கொளத்தூர் கொண்டாந்து பத்திரிகை வச்சீங்கன்னா அவன் தெருவுல வச்சு போயிட்டான். நானும் வரேன். லொகேஷன் அனுப்புங்கண்ணா. எங்க நாங்க போயிட்டு அனுப்பிச்சுடுறோம். நாங்க எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியாதா? லைவ் அனுப்பிடுங்கண்ணா. ஆனா நீங்க போங்க, நான் சீன் பேசிட்டு வரேன். ஓகே கதவு மட்டும் சாத்திரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடியா நம்மளுடைய சிஎஸ் செலிபிரிட்டி சதீஷை இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய அடுத்த அணிவகுப்பு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வீடு. இது இது உள்ளதாண்டா அவன் வீடு. ஆனா இவனுக்கும் போன் பண்ணா நான் அங்க இருக்கேன், ஷூட்டிங்ல இருக்கேன், கிட்டிங்ல இருக்கேன், கதை விடுவான்னு. 7 வருஷம் கழிச்சு என் நண்பனுக்கு கூப்பிடுறேன். உனக்கு அவன் அப்பா, எனக்கு அவன் நண்பன். அப்படி கதை வச்சு உள்ள போயிடுவானே. ரொம்ப ஒரு மாதிரி ஆள்றா. அவ்வளவுதான். ஐயோ இவன் தாண்டா அந்த தமாசே. சோ அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேம் சபு, காலிங் கேம் சூரி. அப்படியா? எங்களுக்குள்ளதான் கோடு வேர்டு இருக்குல்ல. என்ன கோடு வேர்டு? 3வது ரிங்ல எடுக்கணும். 3வது ரிங்ல லவ்வர்ஸ் 2 பேரும். என்னடா இது? அவனுக்கு பத்திரிகை எல்லாம் வேணாம், மரத்து பொந்துல வச்சுட்டு வாங்க, வேணா அவனே எடுத்துட்டு கல்யாணத்துக்கு. நம்ம பண்ணா ஓகே பாஸ். அண்ணா சன்ரைஸ் ஷாட் எடுக்கவாண்ணா. ஐயோ உங்க எல்லா சட்டையும் பார்த்தவன் நானு. வேண்டாம். சூரிய பத்தி நல்லா தெரியும், பாப்பாரு இப்படி பாப்பாரு, இந்த கானா இப்படி போட்டுருவாரு. ஆனா உங்களுதுனா பாப்கானா இல்ல அப்படின்னு நச்சிருவாரா? அண்ணாடா
என்ன வீடியோ காலா பண்றேன் அண்ணாடா அப்படின்னு அம்பி நாமெல்லாம் போட்டுக்கிட்டு எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட பேச பக்தி பரவசமா வேண்டாம். அதாவது நீங்க பட்ட அசிங்கத்தை நானும் படணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு ரிங்ல இருப்பாரு சொல்ல ரிங் போட்டு முன்னாடி கூட எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. எடுத்து உங்களை மதிப்பாரு அவரு. பண்ணிப்பாரு. பண்றேன் பண்ணி எவ்வளவு பெரிய அசிங்கம். எங்களுக்காவது விபதி இவ்வளவு குங்குமம் சங்கடம் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறான். இருக்கவே கூடாது. இவனுக்கெல்லாம் இப்ப பத்திரிக்கை வைக்கலன்னு யாரு அழுதா? நீ போய் கொடுத்துட்டு வாப்பா, தாராளமா நீ போய் கொடுப்பா. நான்லாம் வரலப்பா இனிமேல். சரி கிளம்பலாம் நாடு. எப்படி ரீசென்ட்ல இருந்தா கூட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தானே பண்ணிருக்கணும், அப்புறம் எனக்கு இல்ல, அப்புறம் தான் இவனுக்கு வந்திருக்கணும். ஹலோ கேக்குறா? கேக்குது நண்பா. எங்கடா இருக்க? நீ முதல்ல தனியா வந்து பேச எதுனாலும். அவங்களுக்கு கால் பண்ண வேண்டியதானே, ஏன் எனக்கு பண்ணீங்க? ஆபீஸ்ல தானே. அவங்க கால் பண்ணாங்களா, அவங்களுக்கு பண்ணலாம்ல. நீ முதல்ல தனியா வா, நான் 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். நீ முதல்ல தனியா வா, நீ அங்க இருந்து எதையா பேசிட்டு இருக்க. தனியா தான் இருக்கேன். தனியா தான் இருக்கேன். நான் உனக்கு கால் பண்றேன், நீ யாருக்கு திரும்ப கால் பண்ணணும்? இல்ல யாரு மிஸ்டு கால் இருக்கு, அவங்களுக்கு தான் என்ன பண்ணணும். அப்புறம் எப்படி அவன் உனக்கு ஏன் பண்றான்? இல்ல இவங்க 2 பேரும் போகுது சப்ளை ஏதோ பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா தனியா வந்துட்டேன். ஏய் வண்டியாடா? வந்துட்டேன் சொல்லுங்க. என்னாச்சுடா? என்ன அண்ணன் கூப்பிட்டுருக்காரு? என்ன பிரச்சனை? என்னாச்சு? பிரகதீஷ் அண்ணனுக்கு கல்யாணம்ட்டு பத்திரிகைக்கு வந்தோம் எல்லாரும். அதுக்காக உங்க வீட்டுக்கு வெளியில அந்த முனையில வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். நீங்க போன் எடுக்கல. சரி நீங்க எனக்கு பண்ணீங்கன்னு நான் வரமா வந்து பேசிட்டு இருக்கேன். சரி. இப்ப என்ன வரீங்களா? வீட்டுல தானே இருக்கீங்க? வீட்டுல தான் இருக்கேன். அப்புறம் ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம்? டக்குனு எல்லாரும் போன் பண்ணுவாங்க, என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சுன்னா பதறி எடுக்க தானே செய்யணும், எடுக்காமல இருப்பாங்க. எடுத்துட்டேன்ல, அதான் உங்களுக்கு கால் பண்றேன்ல. அவங்க பண்ணாங்கல்ல தெளிவா, ஏன் தெளிவா எடுக்கல? இது விட கட் பண்ணி அவங்களுக்கு போன் பண்ணிடுறேன். யாருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாப்போம். அவனை பிளாக் பண்ணிடுறான். நான் பேசுறேன். ஹலோ யாரு? டீ கடைக்காரரா? இது ஒரு காமெடி தான். ஊத்து ஊத்தாக்க சிரிச்சிருப்போம். 2 படம் பண்ணிட்டீங்களாமே. என்ன பண்ண? ஒன்றும் டவுன்லோடு. நண்பா ஒண்ணும் இல்ல, நானும் சபரி இந்த பக்கம் வந்தோம். சரி அதான் இப்ப இது கிரிக்கெட் விளையாட போறோம். ஒரு ஆள் பத்தல. ஆக்சுவலா இன்னைக்கு காலைல தான் சிம் ஆக்டிவேட் பண்ணேன். அதான் கால் ஃபர்ஸ்ட் காலே ஏதாவது பண்ணி பார்க்கலாம் தான் உங்களுக்கு பண்ணேன். போச்சு. ஓகே தேங்க்யூ. அவனுக்கு பத்திரிக்கையே வைக்க மாட்டான். நான் அவன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். என்னடா உங்க தம்பிடா பண்ணவே மாட்டான். சரி ஓகேடா. வந்துட்டான்ல. என்னதான் நாய் ஊர் மேய்ச்சிட்டு போனாலும் கடைசியில தூங்குறது வீட்டுக்கு தானே வந்தாகணும். ஃபீல் பண்ணுவாருண்ணே, நீங்க எடுக்கலாம். நான் ஃபீல் பண்ணிட்டேன்டா. சரி கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ சொல்றா. மிமிக்கிறியா? நான் தான்டா லியோ. நீதான் லியோவா? ஆமாடா சொல்றா. கூடுடா அண்ணன் கிட்ட அங்கிள் மாதிரி பண்ணாதடா. அண்ணனே அங்கிள் தான். அதாவது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க, ஆயிடுச்சு. உலகத்திலே பெரிய ஒரு அவமானம், அசிங்கம், கேவலம், இது எல்லாத்தையும் மொத்தமா பண்ண முடியுமா? சூரி பண்ணிட்டான். எங்க அண்ணனை கல்லு மாதிரி இந்த மனுஷன் கண்ணுல தண்ணி விட்டாருங்க. பண்றாரா தலைவன் காலிங். சரி அவரு பண்ணப்ப நீ எடுத்தியாடா? சொல்றா ஃபர்ஸ்ட். ஏய் மனுஷன் கண்ணுல தண்ணி விட்டாரா? இல்ல சூரி, ஜோக்ஸ் அப்பார்ட், ஃபேஸ்னா ஃபுல்லா மாறிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டாரு. கண்ணட்டு நான் சொன்னேன், அண்ணா வாங்க டீ கீழே கார் விட்டு இறங்கினாரு. ஆனா வாங்க வெளியே டீ சொல்லிட்டு வரலாம். ஒரு மாதிரி இருக்கு, நான் உள்ள போற சொல்லிட்டு போயிட்டாரு. அதுலயும் நண்பா என்னன்னா, அவருக்கு நீங்க போன் பண்ணி எடுக்காது கூட இல்ல, அதுக்கு சபரி எல்லாம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. சிரிடாத கேவலமா சிரிச்சோன்னா அவர் டென்ஷன் ஆகி பத்திரிக்கை கொடுத்து அவன் வரானா நான் வரல அப்படின்னு சொல்லி ஆபீஸ்க்கே வண்டியை விட்டாரு. இப்ப நாங்க ஆபீஸ்ல தான் இருக்கோம். எப்போ வரைக்கும் இருப்பீங்க அங்க? நாங்க இருப்போம். ஆனா அண்ணன் இருப்பாரா? அண்ணா நம்ம ஃபேன் எதுவும் இல்லையே ரூம்ல? நேர்ல அவங்க மூஞ்ச முழிப்பாரா தெரியல. சரி நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்ப சதீஷ்க்கு வச்சாச்சு. நான் இனிமேல் எங்கேயும் வரல, என்ன கூப்பிடாதீங்க. நீங்க இனிமேல் போய் பத்திரிக்கை வைங்க. நான் எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா போறேன் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. ஆனா அவனுங்க அப்படிதானே சில உறவுகள் நம்ம தேடி போவோம், ஆனா அந்த உறவுகள் நம்மள தேடி வராது. நீ பேசாம சீரியல் ஏதாவது போயிடுறா. என்னது? ஆனா உனக்கு அங்க கூட வாய்ப்பு இல்ல. ஏன்னா செய்து போடா எப்பா.
என்னமோ நம்ம இவட்ட கம்பல் பண்ணி எங்கேயோ வான்னு கூப்பிட்ட மாதிரி. சரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தன் வீட்டுக்கே கூப்பிட மாட்டேன்றான், அவனை பத்தி பேசல. நான் கூப்பிடுறேன் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன். பத்திரிக்கை எல்லாம் வேணாம், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு வேலையை முடிக்கிறா. இல்ல நான் இதை வாசல்ல வச்சிருவோம். நான் தான் இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், தமிழர்கள் பாரம்பரியம் வீட்டுக்கு போய் வைக்கணும், பழம் வைக்கணும், தட்டு வைக்கணும், வெத்தலை பார்க்கணும். அதான் இனிமேல் இந்த தமிழர்கள் பாரம்பரியம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா தமிழர்கள் எல்லாம் மாறிட்டாங்க இப்போ. ஏய் டாடாடா இல்ல டூல்ஸ் நான் சொல்லிக்கிறேன். நான் பாத்துட்ட பண்ண டூல்ஸ் ஸ்கெட்சா போட்ட சம்பவம் அது மணிக்கு மேல நான் டியூப் ஒயிட் சால்ட் சடிக்க பக்க செல்ல ஆள ஊருக்குள்ள குஞ்சி குட்டது. எத்தனை வருடம் ஆனாலும் அந்த டவுசரை மாத்தாம இங்க வந்திருக்காம. நண்பா ஹேர் கட் செம்மையா இருக்கே. எந்த கடை? வந்தவெளி போய் பல்லாவரம் வருது. இருமந்தையில் இருந்தார்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. சரி அவங்க போய் தனியா பேச விரும்புறாங்க. லைட்ல ஆஃப் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேமராமேனா இருந்தோம், ஓகே. இப்ப பிசினஸ் மேனா மாறிட்டோம், தனி கடை திறந்துட்டோம். இனிமே உங்க தயவு எங்களுக்கு வேறாப்பா. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கட்டும். உங்க வேலையை முடிச்சிருங்க, எடுங்க பத்திரிக்கை. அண்ணன் தெரியணும், சென்டர்ல அண்ணன் தெரியணும். அண்ணன் தலை மேல ஏறி கொடுக்கணும், அண்ணன் தலைமையில இல்ல. உங்களுக்கு கல்யாணம் தானே சார், அவருக்கு தானே சார் பத்திரிக்கை கொடுக்க போறீங்க, நீங்க கொடுங்க சார். ஆக்சுவலா வர 20 வர அக்டோபர் 26ஆம் தேதி ஃபர்ஸ்ட் நைட் கல்யாணம் வச்சிருக்கேன், டெக்கரேஷன் பண்ணிட்டு கிளம்பி இருக்கு. அதை கவர் பண்றதுக்கு நீங்க இல்ல நல்ல கேமராமேன் புக் பண்ணிருக்கோம். டீ குடிக்க போவோமா? அதான் வேற ஏதாவது கடைக்கு டீ குடிக்க போவோமா? இங்க அவர் கடைக்கு டீ குடிக்க. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே. அவன்கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க, நான் முத்தம் கொடுத்தா சால்வ் ஆயிடுவாங்க. அவன் ஆள் நினைச்சு எனக்கு முத்தம் கொடுத்துட்டு ஓடுறான்டா. அதான்டா அவன் மேல வெறுப்பே வருது. போன் பண்ணிருந்தீங்கன்னா வெளில இருக்கோம்னு சொல்லிருப்போம் டீ கல்ல. நம்மளும் இந்த மாதிரி தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன், நேரா வீட்டுக்குள்ள போயிருக்கணும்னு நினைக்கிறேன். சூரி எப்படி இருக்கீங்க? வா சூரி. கிஸ் அடிக்கிறான்டா, தள்ளுறா. அவன் ஒரு மாதிரி மூட்ல இருக்கான்டா, டப்பு டப்புன்னு யாரை பார்த்தாலும் கிஸ் அடிக்கிறான்டா. சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறீங்க. நான் ரொம்ப நாளா சாரி கேட்கணும். சாரி நண்பா. நம்ம 2 பேரும் மழை பெய்யுது, அழகா பஜ்ஜி கடை சூடாக சாப்பிட்டால் சூப்பராக இருக்கும். என்ன ஒசூர்ல இருந்தா நான் கூட போயிருந்திருப்பேன். ஆனா போன் எடுக்கணுமே. தம்பி என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியாது. நீங்களே கரெக்டா சொல்லுங்க, ஒரு பொறுப்பு நீங்களே கொடுத்து நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துல டான்ஸ் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், ஷேக்கிங் டான்ஸ். 5 நிமிஷம் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அதுக்குள்ள வந்து மக்கள் எங்க இருந்தாலும் வந்து பாத்துக்கணும். ஓகேவா? நம்ம குடும்பத்தோட முதல் திருமண விழா. இந்த திருமண விழாவை சிறப்பிக்கணும். இந்த கல்யாணம் நம்ம பண்றத பத்தி இனிமே நம்ம டீம்ல எவனும் கல்யாணம் பண்ண கூடாது. அப்படி பண்ணிடணும், அந்த அளவுக்கு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணோம். எனக்காக இல்ல, எல்லாரும் யாருமே வேணாமா? நான் பேசுறேன், அதெல்லாம் கிடையாது. நான் வேணாம் தான் சொல்ல வரேன். உங்க சப்போர்ட் தான். ஏன் வேணான்றீங்க? அண்ணன் தான் ஒத்துக்கிட்டாரு வைக்கிறேன்னு. நான் ஒத்துக்கிறடா. அப்படி சொல்ல வேணாம், நான் 2 பேர் முன்னாடி பேசி என்ன உங்களை போய் தப்பா நினைச்சுட்டா. அவங்க பேச பத்தி சொல்ல மொத்தமா நான் எடுத்துக்கிறேன். ஆனா இடம் வந்து தாய்லாந்து அந்த மாதிரி எதுவும் நடக்க முடியாதுதான். ஒசூர் போலாம். இப்பவே போ, ஒசூர் போ, வராத திரும்ப. பார்ட்டிலாம் வேணாம்டா.
வச்சு பாருங்க. சத்தியமா பைக்கெல்லாம் புடிச்சு பிரச்சனை பண்ணுவாங்க. ஏய் கம்முன்னு போங்கடா. நான் பேசுறேன். இப்ப பண்ற செலவை ஒரு கல்யாணத்துக்கு அந்த காசு கொடுத்தா அவன் அதை நிம்மதியா நல்ல கல்யாணம் மாதிரி பண்ணுவான். மனசுல நான் சொல்றேன். நாளைக்கு ஒரு குழந்தை பொறுத்து அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் கேட்பாரு, என் கல்யாணம் அப்ப எங்க அண்ணன் எப்படி பேச்சுலர் பார்ட்டி அந்த குழந்தை அப்படியே வளரும் கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க என்ன அப்படிலாம் பண்ணாரு? அதாவது குழந்தைகிட்ட போய் குடிச்ச கதையெல்லாம் சொல்லுவீங்க. குடும்பமா இது பேச்சுலர் பார்ட்டின்னு குடிக்கணுமா? ஆ. குடிக்க வேணாம். புதுசா பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். நான் ஒன்னு சொல்றேன், என் வாழ்க்கை முடிய போகுது. கடைசி பேச்சுலர் பார்ட்டி கரெக்ட். வாழ்க்கையோட எஜுகே வந்துட்டானே. நான் போறேன். கடைசியா என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. சீரியஸாவே நான் ஒரு தடவை கூட சதீஷ் ப்ரோ, சூரி, பிபிஎன் கூட டிராவல் பண்ணதே இல்ல. பிபிஎன் நான் சொல்லிடலாம். எல்லாரும் வர சொல்லி மொத்தமா இறக்குவோம். இது வரைக்கும் இந்த டீம் ப்ளீஸ் ப்ளீஸ் டிராவல் பண்ணதே இல்ல. ஒரே ஒரு தடவை எங்க என்ஜாய் பண்ணோம். ப்ளீஸ் எனக்கு ஒரு வழியா பேச்சுலர் பார்ட்டி கிளம்பிட்டோம். திரும்ப எல்லாரும் இதே உயிரோட வந்துடணும் ஆண்டவா. அதாவது தம்பிக்கு பழு வலி, அதுல ஒரு சைடு ஃபுல்லா வீங்கிருச்சு. இத பாக்குற அவங்க வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தன் உள்ள வெப்பன் வைக்காம நினைச்சுக்காதீங்க. பேச்சுலர் பார்ட்டி எங்க போறோம் அதை சொல்ல, அதுதான் சர்ப்ரைஸ். எப்போதுமே நம்ம வீடியோல சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தம்ப்நெயில்ல இந்த பேரை வச்சிருவாங்க. ஆனா இந்த தம்ப்நெயில் டிரைவர் சொல்லுங்க, அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. அவருக்கு நான் சைன் லாங்குவேஜ்ல பேசுறேன். அவர் அந்த கரண்டில பாப்பாரு, அப்படின்னா வண்டி ஓகே சார் அப்படின்னு வந்து வண்டி ஓரம் கட்டுவாரு, அப்படின்னா வேகமா போவாரு. ஆனா உண்மையாலே பேச்சுலர் பார்ட்டிக்கு போறோம்ன்ற தாண்டி அது நம்ம எல்லாரும் போறோம் பாருங்க. நம்ம குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் பேச்சுலர் பார்ட்டி லாஸ்டும். ஆமா, ஏன்னா இதுக்கப்புறம் எவனும் இங்க கல்யாணம் பண்ற மாதிரி தெரியல. கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுமோ அதெல்லாம் முன்னாடியே பண்ணுதான். அதாவது சின்னமலையில அவனுக்கு ஒரு குழந்தை ஸ்கூல்ல படிக்குதுன்னா இவன் குழந்தை எங்கெங்கெல்லாம் படிக்குதுன்னே தெரியல. உண்மையாலே என்னன்னா ஒரு சட்டம் கொண்டு வரணும். என்னன்னு இப்ப சொல்றாங்களே பெண்ணின் திருமண வயது என்னது 21. அந்த மாதிரி ஆண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. 29 ஒரு வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. நல்ல காரியம் குடும்பமே சந்தோஷமா இருந்ததுங்க. அதாவது சின்ன குழந்தைங்க ஓடி விளையாடுது, பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி கேக்கு வெட்டலான்னு அந்த கேக் எடுத்துட்டு வரும்போது கேக்க தள்ளி இவ்வளவு பெரிய சாணி அள்ளி நடுவுல போட்டாங்க. சர்ப்ரைஸ். அந்த சாணியை இவன் மட்டும் அள்ளிட்டோம் இல்ல, அது இன்னொருத்தர் யாரும் நான் சொல்லலங்க. இது இந்த சீனை விட அடுத்த சீன் இவங்க வீட்டுல நடக்கும். ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க. கிரியாளா உனக்கு என்ன தெரியும்னு இவன் சொல்றதை கேட்டு இந்த சைடு வந்தீங்க. அவர் தானே இவனே ஒரு தத்தி. இவன் இல்லாம நம்ம எத்தனை ட்ரிப் போயிருந்தோம், எல்லாமே நல்லா தானே போனோம். போயிட்டு வச்சிரு விளக்க மாத்தத்துக்கு அடிக்கணும். நாங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பி 1.25 மணி நேரம் ஆகுது. நியாயமா பார்த்தா பல்லாவரம் ரூட்ல போயிருந்தாலும் இந்நேரம் தாண்டி போயிருக்கலாம். மதுரை வாயில பூந்து பைபாஸ் எடுக்கலாம்னாரு. தனியா ஒரு கூட சொன்னாரு. ஆனா பெருங்குளத்தூர் பிடிச்சிடலாம்ல. அப்பயே சொன்னேன் அப்படியே போயிடலாம்டா, செல்லுல போய் இந்த வாட்டர் கேன் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம்டான்னு. இல்ல மூளை வளர்ச்சி அப்படியே தான் இருக்கு. முடி மட்டும் தான் வளர்ந்துருக்கே தவிர மூளை வளரவே இல்லை. சொல்லிக்கிறாரு எந்த ட்ரிப்புக்கு அட்வைசரா? இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணா கொலை பண்ணிடுவானுங்க இவனெல்லாம். ஒண்ணுக்கு வந்தாலும் இறங்க முடியல, சுத்தி காரு. இப்ப இதுக்கப்புறம் ஒண்ணு கொஞ்சம் சட்டையில தான் அடிப்பான். புடிஞ்சு காய போட்டு திரும்பி இப்படி உள்ள பூந்து போயிடும். கவட்டையில தான் பூந்து போனோம். ஆனா நான் அழுத்தி ஓட்டுங்க கொஞ்சம். அட்வைசர்னு பயங்கரமா பிளான் கொடுக்குது. டிராபிக்காக நான் எல்லாரும் நல்லா சந்தோஷமா சிரிச்சு ஆரம்பிச்ச ட்ரிப். நம்பி கூட கூட்டின போனா ஷூட்டிங்க கெடுக்குது. இவருதான் கல்யாணத்துக்கே வர வேணாம். நம்ம யாரு இவரை கூப்பிட்டு பேச்ச பாத்தீங்க? நாய் ஏறி முதல்ல உட்காந்துக்கிச்சு. அதுதான் சூரி கிட்ட அட்ரஸ் கேட்டுக்கிறோம். யாரு ஆயே திறக்கிறது இல்ல. சூரி சூரி யாரு? சூரி இருக்காரு. எடுக்கிற வண்டி வாங்க சூப்பர். அவரு கூட போய் உட்காந்து கை தட்டிக்கிட்டே போ. நாளைக்கு தமிழகத்தோட தலை சிறந்த டைரக்டர் எங்க அண்ணன் ராஜமௌலி லெஃப்ட், டைரக்டர் சங்கர் சார் ரைட், யாராவது பார்த்தா செருப்பால அடிப்பாங்கடா. பாலபிரபார் தான் முன்னாடி. சொன்னா நம்ப மாட்டீங்க. சொல்லுவாங்க தெலுங்குல இப்ப யார் பெரிய ஹீரோ? தெரியாது. மகேஷ் பாபு. அடுத்து யார் பெரிய ஹீரோ? பாலையா. அதுக்கு அடுத்து யார் பெரிய ஹீரோ? உனக்கு யார சொல்லணும்னு சொல்றேன். அதெல்லாம் சொல்ல. ஆமா, நவீன் போலி செட்டி.
அவரே கால் பண்ணி கதை கேட்டார். என்னன்னு? சார் பிபி சார் உங்க கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு, ஏதாவது இருக்கா கதை, நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு சார், ஆனா நீங்க செட்டா பண்ணி சாரின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. அப்படிலாம் இல்ல, இது சும்மா விளையாட்டு ரகம். விளையாட்டு ரகம். விளையாட்டு ரகம். அந்த ஹிந்தில இருந்து அமீர் கானோட ப்ராஜெக்ட் ஒண்ணு, நீங்க தான் கேமரா பண்ணுன்னு சொல்லிட்டு சூரிய கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து விரல் சுத்தி வந்ததுனால என்னால ஆன் பண்ண முடியாதுன்றதுனால போக முடியாம நான் தான் ஆன் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம அதனால அமீர் கான் ப்ரொடக்ஷன்ல வந்த படமே வேணாம்னு சொல்றேன். சித்தார ஜமீன் பேர் இவர் எடுக்க வேண்டியது இல்ல, அதுல நடிக்க வேண்டியது. சூரிய பிபி எல்லாம் மனசுல வச்சிருக்காங்க. என்னன்னு? பெரிய ஆள் ஆயிட்டு தான் நம்ம வந்து உங்களை பாக்கணும்னாங்க. ஜஸ்ட் மிஸ். ஏன் ஜஸ்ட் மிஸ்லாம் ஆகல, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பியா நீ பேசுறதுதான் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நீ இப்ப இங்க பாரு, ஒரு வீடியோக்கு எடிட்டர் கொடுக்குற காசோட நீ பேசி சப்டைட்டில் கொடுக்குற காசு தான் ஜாஸ்தி ஆகுது. என்னமாச்சும் பேசுற, ஒன்னும் புரிய மாட்டேன். உங்க வீட்லயாவது புரியுமா நீ பேசுறது? ஆக்சுவலா இவன் பேசுறதும் புரியல, இவங்க அப்பா பேசுறதும் புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு உங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்தாரு, நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தோம். என்னமோ பேசினாரு, நல்லா பேசினாரு, ஏதாவது புரியுதா? நேரா வந்தாரு என்கிட்ட, திரும்ப இன்னொரு தடவை வேணா பேச சொல்றேன். வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்கும்பா. வெளியில வேலை நல்லா போகுதுப்பா. அரண் கல்யாணம் கேள்விப்பட்டோம், பொண்ணு பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது எங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவன் பண்ணது எதுவும் சுத்தமா பிடிக்கலப்பா, நான் இங்க கிளம்புறேன்னு சொல்றாங்க. திருக்குறள் மாதிரிடா. அதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதனால லைட்டா என்ன சொல்றாரு, அதான் உன் தங்கச்சி காது ஊத்து, தங்கச்சி பாப்பா காது, அதனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், வீடு புல் ஓன் பண்ணி கட்டி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்னடா கவலை? இப்படி அப்பா இருக்காரு, செம்ம கத்துறாங்க வந்து, ஏன் இப்படி நல்ல நாளதும் குடிச்சா இதுக்கப்புறம் என்ன கல்பாய். ஆனா எங்க குடும்பத்துக்கு புரிஞ்சிச்சு. எங்க அம்மா போல கேக்குறாங்க, இந்த கவலை இல்லாம நாங்க என்ன பண்றது? எனக்கு ஷாக்கு. கவலைன்ற வார்த்தை எப்படி எங்க அம்மா எடுத்தாங்கன்னு. உங்க அப்பா 8Xல போறாரு, 2Xல வந்து 2Xல போய் 4 மணி நேரம் பேசணும். இன்னும் நவுர்ல அவரை கூட்டு போ. இல்ல உண்மையாலே இப்ப கூகுள் மேப்ல ஒரு இது வந்திருக்கு. என்னன்னு? அந்த ரூட் நான் எடுத்திருந்தா ஒரு நேரம் நான் எங்க இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டு பார்த்தா மேல்முருத்தூர் வருது. இது என்ன ஏரியா? கோயம்பேடு. கோயம்பேடுல இந்த முடிய வச்சுதானே தமிழ்நாட்டு பெண்கள் போறாங்க. நீங்க யாரு தொட்டிருக்கீங்க? சூர்யால இப்ப சிரிக்கவும் இல்ல, சிரிச்சா அடுத்தது நம்மள்ட்ட வருவானுங்க, அப்படி சிரிக்காமயே இருக்கான். சரி நண்பா, இப்ப நீங்க வந்துட்டீங்களே, கடையில யார் பாத்துக்கிறீங்க? கடையில முடியாது. 10 மணின்றனாலயா? நிரந்தரமா முடியாது. நடுவுல சரக்கு இது மாட்டிக்கிட்டாங்க. அண்ணா கோயம்பேடு இன்னும் கோயம்பேடு எப்பதான் தாண்டுவோம்? எது வந்துட்டோம்? மதுரையா? மதுரை வந்ததை பார்த்த, திருநெல்வேலி வந்ததை பாத்தியா? பாத்தியம். அதனால என்ன வேணா பண்ணுங்க, ஒரு பல்லு செட்ல மட்டும் கை பல்லு செட்டா? ஏண்டா இன்னும் எங்க அப்பாவே பல்லு செட்டு போடல, உனக்கு என்னடா பல்லு செட்டு? ஓ, நேரம் அந்த ரூட்ல போயிருந்தா மோனிஷா தாண்டி போயிருக்கலாம். என்னடா ஒரு ட்ரிப் ஃபுல்லா இப்படியே முடிச்சிருவியாடா? பின்னாடி ஆஷி செமையா இருக்கு. இருங்க, எல்லாரும் பேசிட்டாங்க, பெரிய ஒரு சத்தமே காணோம். பெரியவர் எதுக்கு அப்புறம் நீ பேச்சுலர் பார்ட்டி கேட்ட? யாரு உன் பேரன் டி-ஷர்ட் டவுசரையும் போட்டுட்டு வந்துட்டியா? பேரப்புள்ள தூங்கி இருக்குது வீட்டுல. மாப்பிள்ளையே அமைதியா இருக்காரு. மாப்பிள்ளை ஏதாவது சொல்லுங்க, எப்படி சந்தோஷம்? நீங்க எல்லாம் நினைச்சீங்களா? பாரு, இதுதான் கடைசி சந்தோஷம் உனக்கு. நல்லா சிரிச்சுக்க. அப்படி இல்லைன்னா சதீஷ்டையும் ஆண்டையும் நல்லா கிளாஸ் எடுத்துக்க. இதோட முடிஞ்சிச்சு. இல்ல சதீஷ் கிளாஸ் இன்னொன்னு ஏதோ சரி. இங்க பாரு, வண்டி கிண்டில ஆரம்பிச்சீங்கன்னா செருப்ப கழட்டி அடிப்பேன். அதுதான் பயமே. நீ எந்திரி, முதல் நீ எந்திரி. அந்த இடத்துலதான் வச்சு சப்ளை அப்ளை பண்றியா? ஏன் இவன் ஏன் ரொம்ப நேரமா அண்ணா நீங்க தூங்குங்கண்ணே தூங்குங்கண்ணேன்றான். இவன் ஏன் என்ன தூங்க சொல்றான்? நவர மாட்டேங்குதானே. ஏய் சூர்யா, அதை கடுக்கன் சார் செமையா பாவம் இருக்கட்டும்.
நீங்க நொட்டுங்க. இப்ப எவ்வளவு நேரம் அவன் போய் சேர? நான் அப்பவே சொன்னேன் பல்லாவரம் விட்டு போலான்னு. எங்க நாங்க போயிடுவோம் ராமேஸ்வரம். நீ இப்ப இன்னொரு அரை மணி நேரத்துல போயிடுவேன். சந்தோஷமா இருக்கு. எதுக்கு எங்க பிபி என்ன சூரிய எங்களுக்கு பிபி யாரா பிபி யாரா பிபி ஹெச்பி செல்லு யாரா பிபி? இங்க பாருங்க ரெட்டு ஃபுல் ரெட்டு இந்த இன்னடா ரெட்டு இப்ப வாரப்போ ரெட்டு. ஏய் வாடா இறங்கி நடந்து போய் அங்க கடையில டீ குடிச்சுட்டு இருப்போம். இவங்க வரது தண்ணி வாங்கணும். தண்ணி வாங்குவோம். ஒண்ணுக்கு வருது. எங்களுக்கு தெரியும் எங்க கடை இல்ல. யார அவன் ட்ரிப் அட்வைசர் வழக்கமாத்து கட்ட ட்ரிப் அட்வைசர். ஏய் எழுந்து போடா பின்னாடி. கை ஃபுல்லா சாரலா இருக்கு. இச்சி நீ எவ்வளவு எச்சி. ஏன் இப்ப மைக் கேட்டு பாட போறியா? எதுக்கு உனக்கு மைக் இப்போ? ஏய் பாடணும். இறங்கி நடப்போம்டா. நடந்து போனோம்னா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணோம்னா கரெக்டா வண்டி வந்துடும். நீங்க வராதீங்க. கரெக்டா சரி வாடா போலாம். ரூட் ஏதாவது எடுக்க முடியுமா? ஒரே ரூட். இப்படி திருப்பிங்கன்னா ஆபீஸ் போயிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். நேச்சுரல் பார்ட்டி கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இவ்வளவு லேட் ஆகுது. இவனை கேளுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலே டைம் இப்ப 9:30 ஆயிடுச்சு. உண்மையா நாங்க ஒரு 6:30 6:45 கிளம்பணும். ஹெவி டிராபிக். இந்த பேச்சலர் பார்ட்டி எப்படி போகுது எங்களுக்கு தெரியல. நல்லபடியா போச்சுன்னா நல்லா இருக்கும். மாப்பிள்ளை நல்லாவே இருக்கு. ஏன்னு தெரியல. மாப்பிள்ளை சோகமா இருக்காரு. என்னாச்சு மாப்பிள்ளை? கல்யாணம் நிக்க போதான். நிக்க போற கல்யாணத்துக்கு பேச்சலர் பார்ட்டி கொண்டாட போறா நம்ம தான்டா. ரூட் பேச்சலர் பார்ட்டியா செலிப்ரேட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். கல்யாணம் நினைச்சா நமக்கு பேச்சலர் பார்ட்டில பொதுவா என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. பேச்சலர் பார்ட்டி நானும் பெருசா போனது இல்ல. அந்த இடத்துல நான் அந்த ஆம்பியன்ஸ்ல இருந்து இப்ப இது பண்ணுவாங்க. இந்த ஒரு கொடி ஏத்துவாங்க. அது இல்ல ஒரு போல் இருக்கு சுத்தி ஆடுவாங்க. அதெல்லாம் அது பேச்சலர் பார்ட்டி இல்ல. அது என்னது? அது வேற. நான் இப்ப கேமரா ஆஃப் பண்ணணும்னு காட்டுறேன். போல் இல்ல. இருக்கா? அப்போ ஓகே. இது கோகனட். மாப்பிள்ளை கேக்குற மாப்பிள்ளை உள்ள போ. அதாவது 3 நாளும் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தான். அது என்ன கருப்பட்டியா? கருப்பட்டியா எங்க இத வாங்கி கொடுத்தாரு அன்னைக்கு எனக்கு. க்ளோஸ் பண்ண போறாரா? இவ்வளவு பிசினஸ் விட்டு க்ளோஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குறேன். ஒன்னும் கூட அக்கறையே இல்லையா? இந்த கடை போறது பிடிக்கவே இல்லை போல இருக்கு. பாதி கிலோ தூக்கிட்டாரு. இது புதுசா இருக்கு. புத்தரா மிக்சரா? பேர்லாம் படிக்க தெரியல. புதினான்னு சொல்றது புத்துரா. சாப்பிடுவோம். கல்யாணம் அவனுக்கு அவன்கிட்ட கேளுங்கடா. அப்பா அம்மா எல்லாம் நாட்டு சக்கரை தேங்காய் இது காலி அடிச்சு ஃபில் பண்ணி தருவாங்களா கேளுங்க. காசு வந்துருச்சு. இதுக்கு பிறகு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் நீங்க போறியா? இன்னும் அரை நேரத்துக்கு சுத்துருவியா? சாப்பிட போறோம்ல அண்ணா டின்னரு. தட்டுக்குறா.
இந்த ஓன் தட்டு நீங்க என்ன நினைச்சாலும் அது இல்ல. பாப்பா நீ பாப்பா எவ்வளவு மாறுறான் பாரு. அது இருந்தாலும் உனக்கு ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஆனா அடுத்த ஆடும்போது ஜட்டி போட்டு ஆடு. ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்ல ஆடுறீங்க. ரொம்ப ஒஸ்டா தெரியுது. பிபி அண்ணன் தான். அதாவது 2 பேரும் சண்டை போட்டு ஒரு ரூம் வேணும்னு சண்டை போட்டு ஒரு ரூம்குள்ள போய் அடைஞ்சாங்க. கோழி முட்டை விட்ட மாதிரி ஒரு 1/4 hour கழிச்சு ஒருத்த மட்டும் வெளில வந்தான். என்னது வயசானவருங்க. சரி, ஆசைப்பட்டு 40 வயசு. அதான் 40 வயசுல போய் ஏதாவது குடிச்சு பிடிச்சி செத்து கித்து போயிட்டு அவன் வீட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் பதில் சொல்லணும். நானே வேணாம். என்ன ஏய், வெறும் சோறு தான். பேச்சுலர் பார்ட்டினாலே வெறும் சோறு தான். நம்ம கிட்ட வேணும்னா வந்து தின்னுங்க. திங்காத நாய் வெளில போங்க. சீ சோறு இந்த மாதிரி குழம்பெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். மாங்காய் போட்ட மீன் குழம்பு வைக்க சொன்னேன். பயங்கரமா இருக்கு. இத பார். இத பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு குடி மோகம் வருமா? வறுத்த மீன், நார்மல் மீன், கடம்பா, எறா, மீன் குழம்பு, மாங்காய் போட்ட மீன் குழம்பு. என்னது? என்ன 2 பல்ல குத்தி உள்ள தள்ளிடுவாங்க. நீங்களா? சாரி, தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டோம். நான் ஓகே. அவர் சாப்பிட மாட்டாரு. இல்ல நான் சாப்பிடுவேன். நான் இந்த சாப்பிடுவேன். ஃபங்க்ஷன் ஒரு இதுன்னு கூப்பிட்டு வந்தீங்க, வெறும் சாப்பாடை மட்டும் போட்டா எப்படின்னா வீட்லயே சாப்பிடாதா? ஏய், இவ்வளவு கம்பல் தான் பண்ணக்கூடாது. குடியார மாதிரி பண்றீங்களா? இங்க ட்ரிங்க்ஸ் அளவுடு கிடையாது. என்ன பண்ணுவீங்க இப்ப? தெரியுதா நீங்க எப்படிப்பட்ட குடியாரனா மாறிட்டீங்கன்னு தெரியுதா? பஸ் ஸ்டாண்ட் குடியாரங்க நீங்க எல்லாம். பஸ் ஏறதுக்கு முன்னாடி குடிச்சுட்டு அங்கேயே பஸ் காசு எல்லாம் நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிட்டீங்க நீங்க. ஏதோ அதான் அந்த அக்கேஷனல்ன்றது இவ்வளவு கம்பல் பண்ணி வரக்கூடாது. தாத்தா வந்து இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் அவர் தான் சொல்லுவாரா, எல்லாத்தையும் இது பண்ணி கொஞ்சம் தண்ணி இல்லாம அதிகமா ஊத்துனா எதுக்கு எந்த கெடுதலும் இல்லாம கொஞ்சம் தெளிவா இருக்கும். சுகம் உண்டு, மது உண்டு, மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா அப்படி சொல்லி சொல்லலாம். உனக்கு கிடையவே கிடையாது. நல்லா இருக்கு. இந்த பாரு, எப்படி இருக்கு? கொஞ்சம் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இந்த பாரு, இரு நீ அது கூட நீ கொஞ்சம் ஏமாறலாம். இந்த யாராவ பாரு, வா அப்படி வா, வலிக்கு வா. கொஞ்சம் சாப்பிடுறோம். இந்த பாரு, அவன் வந்துட்டான், அவன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். நீங்க தேவையில்லாம இது பண்ணுகிறீங்க 2 பேரும். நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் கிடையாது. ஒரு வேளை நான் போதுங்க. ஆனா எனக்கு வேணாம். எனக்கு வேணாண்ணே. மாதிரி பண்றான். வெத்த குடுக்குற மாதிரி சக்கிருவான் நம்மளுக்கு. நான் கொடுத்தா அவன் வாங்க வேண்டாம். தட்டடு ஓடியா. வா தட்டப்படி சூப்பரா இருக்குல்ல. வா, அவ்வளவுதான். இதுதான் லைஃப். அதை விட்டுட்டு சும்மா அது சாப்பிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படிலாம் கிடையாதுப்பா. எங்க போற? இவனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்திருப்பீங்க நம்மளுடைய ரிக்கி. எங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுற, ஆறுலங்கிட்ட ஒரு மாதிரி பேசுற, எங்ககிட்ட என்ன சொல்ற நீ சொல்லிட்டு வரும்போது நான் பண்ணி கொடுக்குற பேச்சு. எனக்கு இதுதான் அதுதான் இல்ல, எது இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய ஆளு. அப்ப இதுக்கும் வரீங்க அதுக்கும் வரீங்க. நான் இப்ப எதுக்கு வரேன்? அவனை சமாதானப்படுது. என்ன ஆச்சுன்னா ஃபேன் வேற இருக்கு, தப்பான முடிவு தான் எடுத்துக்க போறான். இப்ப சக்தி அந்த ரூம்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல. 7K சேர் போட்டாலும் ஒண்ணும் ஆகாது. நமக்கு தெரியும். அதான் உட்காந்து ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கான். என்னடா சோகமா இருக்க? எந்திரா, வா எடுத்து வச்சிருக்கோம் சாப்பாடு. வேணாமா? இல்ல காலி ஆயிடுச்சு. கேட்டாலும் இட்லி மட்டும் 2 இருக்கு. இட்லி மீன் மட்டும் சாப்பிடுவோம். நானே இதெல்லாம் வேணும்னு கேட்டா வேணான்ற. நீ ஆள் மாறாட்டியா? நீ தானே மாத்தி பேசுற. ஆள் மராத்தி மராத்தி இல்லடா, பீகார். குடிக்கிறதுப்பா. ஒரே நிமிஷம், நீ மட்டும் பேசாதப்பா. நீ தான் ரொம்ப நடிச்ச. போடா மராத்தி போடா. இப்ப பாரு, நீ வந்து லைட்டா சாப்பிட்டு முடிச்சு நான் பாத்துக்கிறேன். மீதி அண்ணன் சொல்லிட்டாரு, அவன் சாப்பிட மட்டும் வைங்க. சோறு விஷயத்துல இப்படி பண்ண கூடாது. லைட்டா சாப்பிடு. நீ சோறு சாப்பிட்டு குழம்பு கூட கோச்சிக்கோ, பிரச்சனை இல்ல. அதுதான் சோறுல அடி பண்ண கூடாது. 9 மணிக்கு மேல லைட்டா கொஞ்சம் பண்றேன்னு. ஏய், அப்படிலாம் சொல்ல. உன்னை சும்மா ஏமாத்துறாங்க. நான் உண்மையை சொல்றேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரிக்கியை சாப்பிட வைங்க, போய் ஒரு குளியல போடுவோம் அப்படின்னாரு. வா, சும்மா அவனுக்கு புரிய வச்சிட்டோம். தம்பி, வாழ்க்கைன்றது அந்த 3/4 லிட்டர் பாட்டில தாண்டி என்ன ஒண்ணு இருக்கு, புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும். வந்துட்டான். இப்போ என்ன ஆசைப்பட்டு மீன் குழம்பு வேணும்னு கேட்டான். ஆனா எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்ப மீனாவது கொஞ்சம் வச்சிருக்கலாம்ல. இருக்கா? முள்ள மட்டும் இருக்கு. வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம்
நான் நினைச்சேன் பசி நைட்டு கொடூரமாயி கொஞ்சம் சாயந்தரத்துல வந்து இப்ப நினைச்சேன். இல்ல நான் வரல. சீக்கிரம் வரமா அவன் எப்படா நம்ம கதவு தொட்டு உள்ளே வெயிட் பண்ணியிருந்தான். திறந்தானே வந்துடுறாப்னா சரி ஓகே அவ்வளவுதான். நீங்க பக்கத்துல வரும்போதே எனக்கு முதல்ல வந்துச்சு. சரி சாப்பிட்டா வீக்கான நீங்க தான் நான் கிளம்பி போயிட்டு அதான் எல்லாரும் இங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். ஒருத்த மட்டும் அங்க போன் பேசிட்டு இருக்கான். அதை கவனிக்க மாட்டீங்க பாருங்க. நான் என்ன பேசுவேன்னு சொல்றேன் பாருங்க. மா புரிஞ்சிக்கம்மா, நம்ம கல்யாணத்தை அப்பாவுக்கு பிடிக்கலமா, நம்ம ஏமா இத பண்ணணும் புரிஞ்சிக்கம்மா. ஓடாவிக்கிற பாருங்க. புடிங்க புடிங்க. இவ்வளவு பேரும் ஓட பேச்சுலர் பார்ட்டி வந்திருக்கோம். போன் அடி யார்கிட்ட பேசிட்டு பாப்போம். எத்தனை தடவை கூப்பிட்டு விட்டோம். போன் அடி அம்மாட்டையான்னு பாப்பேன். சொல்லுவான் என் பிள்ளையோட அம்மாட்ட. போன அவங்க கொடுத்துறேன். மாமியார்ட்ட பேசிட்டு இருந்தான். இப்ப என்ன தெரியுமா தண்டனை? தூக்குடா 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 தூக்கு தூக்கு. தொட்டி தொட்டி பூந்துவாங்க. தாசுமா சூரி க்ளோஸ்மா. இனிமேல் யாரெல்லாம் இங்க இந்த பேச்சுலர் பார்ட்டி ஃபுல்லா போன் பேசுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதான்டா தண்டனை. ஆட்ரா 1 2 3 பானை உடைஞ்சிருச்சு. ஓகே நண்பர்களே, அதாவது வந்து நிறைய பேர் வந்து இங்க ட்ரிங்க்ஸ் கேட்டீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு ட்ரிங்க்ஸ். வெளியே தான் அப்படி பண்ணுவாரு, அது உள்ளுக்குள்ள இருக்கும். சத்தியமா உங்களை பத்தி தப்பா வேற பேசிட்டேன். ரூம்ல மன்னிச்சிருங்க. சாரிண்ணே. ரூம்ல நினைச்சிருக்கீங்க. ஆமாண்ணே. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியும். ஆனா சரி சாயந்தரத்துக்கு மேல எங்க ட்ரிங்க்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. கடவுள்ல நீங்க ராமநாதபுரத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. இதுக்கே ஃபேமஸான கடை இருக்கானே. அந்த கடைக்கு தான் போறோம். ஒரு சூப்பரான ட்ரிங்க். வயித்தை கொஞ்சம் காலி பண்ணி வச்சுக்கங்க. நான் சாப்பிடவே இல்ல. நான் சாப்பிடவே இல்ல. நான் ரசல தூக்கி போட்டேன். எனக்கு சோறா மேல அதை எடுத்துக்க. அந்த முறுக்கு இதெல்லாம் இருக்கா? ஆமா ஆமா. எடுத்துக்க மிச்சர் முறுக்கு. அந்த முறுக்கு இதோ பாருங்க. ஏய் உங்களுக்கு எல்லாம் கம்மி தான். நான் தான் மதியானத்துல இருந்து வரதும். இப்போதான்டா பேச்சுலர் நல்ல மனுஷனாடா இவரு. இன்னைக்குதான் ஏன்னா நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவான். ஆமா நீங்க வந்து பேச்சுலர் பார்ட்டி முடிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் ஊர் தப்பா பேசும். பேச்சுலர் பார்ட்டி வந்து ஒரு சோற மட்டும் தின்ட்டு வந்துட்டாங்கன்னு ஊரே அசிங்கமா பேசுறோம்ல. குத்தடி சைலக்கா குடிஞ்சு குத்தடி சைலக்கா விடிய விடிய கூத்தடி கொடம் கொடமா தண்ணியடி கொடம் கொடமா தண்ணியடி கொடம் கொடமா தண்ணியடி விடிய விடிய கூத்தடி. என்னண்ணா இது? ட்ரிங்க்ஸ்ரா, ஹெல்த்தி ட்ரிங்க். மதியானம் வந்து உடம்பு குளிர்ச்சிக்கான தேவையான 50 பொருட்களும் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், அது தப்பு. இந்த பாரு லெமன் எனக்கு வேணாம், எனக்கு சூட்டை கணிக்கும். இப்ப இது கிடையவே கிடையாது. அப்போ இதுதான் பால் சர்பத்து. இது வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட், ராம்நாத் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு கடை இருக்கு. ஆமா அதை குடிக்கூடாது. அவ்வளவுதான். இப்ப இந்த ஃபீல் வந்துருச்சா? ஆமா, கிளாஸ் வந்துச்சு, இந்த ஃபீல் வந்துச்சு. அவ்வளவுதான். ஹெல்தி குடிச்சிட்டோம், சண்டை போடுவோம். என்னடா நானா தாண்டா குடிச்சேன். சண்டை கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறோம்டா. சரி சர்பத்தை குடிச்சிட்டோம். அப்படி பஸ் ஸ்டாண்ட் போய் கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைட் அடிச்சு போவோம். ராமநாதபுரம் வெட்டிடுவாங்க. ராமநாதபுரம் உங்க ஏரியாவா? எந்த ஊரு நீ? புறம்னு வந்தா வந்துருவியா?
டக்குன்னு குடிங்க சர்பத்தெல்லாம் வச்சுக்கிட்டே எப்படி இனிப்பா இருந்துச்சா? ஏய் இதோட தண்ணீரா? சர்பத்து சக்கரை இல்லாம வேணும்னு கேட்டுட்டு இருக்கான் சூரி. சண்டை போட்டுட்டு சக்கரை இல்லாம எப்படி சர்பத்து கொடுத்துட முடியும்? எப்படி போன தண்ணிக்குள்ள இறக்கி கேட்க விடாம ஆக்கிட்டேன். அவன் சொல்லுவான் ஆனா உண்மையாலே ஒரு 6 மாசம் கழிச்சு வந்தாரு சூரி. வந்ததுக்கு உடனே அப்பவே தண்ணிக்குள்ள இறக்கும் போதே நினைச்சானே என்னடா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை போன பத்திரமா வச்சுக்கிறேன் பாக்கெட்ல. என் போன தண்ணியில இறங்கி விளையாடுறேன். நான் சினிமேட்டிக் வியூக்காக எடுத்தேன். நானும் இப்ப சினிமேட்டிக் வியூ தான் எடுத்தேன். யார் சொன்னா வாட்டர் ப்ரூஃப்னு? அதாவது வாட்டர் ப்ரூஃபையும் இப்படி மேலால அப்படி வச்சு தண்ணி மழை தண்ணி பட்டா வாட்டர் ப்ரூஃப். நீ முக்குற ஃபால்ஸ் ப்ரூஃப் விடும் போது நீ என்ன பண்ணிட்ட? நான் தான் சொன்னேன். யாருகிட்ட சொன்னேன்? இல்ல இது நீதான். மேல டியூப் லைட் வா இங்க வா தள்ளி வா தள்ளி வா. பே பண்ணிட்டியா? சூரி போன் தான் விட்டான், அவன் கேமராவே விட்டான். ஆமா அது ஒரு ஷாட் எடுத்தால குதிக்கும் போது ஷாட் எடுத்தா. இன்னைக்கு ஏன் இப்ப யோசிச்சு பாருங்க, கேமரா எடுத்துட்டு வரல. நம்ம கேமரா எடுத்துட்டு வரல பாருங்க, காய வச்சிருக்கான் ஃபேன்ல காய வச்சிருக்கியா? ராமநாதபுரத்துல பரோட்டா நல்லா இருக்கும். ஆமா அதான் சொல்றேன். பட்டு நம்ம வேற இட்லிய சொல்லி ராமநாடுகாரன் நான் சொல்றேன். இது மதுரை. மதுரை எல்லாம் பக்கமே மாப்ள. இல்ல மதுரை எங்கேயோ இருக்குடா. லைன்ல வந்தா பரோட்டா பொருள் எல்லாம் வரட்டா அந்த மாதிரி வாசா இருக்குடா. ராமநாதபுரம் ராமநாதபுரம் கோளாறு ஆயிருவேன். எங்க சூட தொட்டு பாப்போமா? அப்ப வாக்க எல்லாம் பொண்ணுங்க அழகா இருந்தா அரபு நாடு, பையன் அழகா இருந்தா அதான்டா ராமநாடு. எல்லாரும் தமிழ்நாடு. என்னடா ஏன்டா ஆடியோ கேட்க மாட்டேன்? லிக்விட் டிடெக்டட். டிஸ்கனெக்ட் கேபிள் ஃப்ரம் சார்ஜர் அண்ட் ஐபோன். கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் போடாதீங்க. இஃப் யூ யூஸ் ஐபோன் ஃபார் 1 hour இட் வில் எக்ஸ்ப்ளோட். ஐயோ வெடிக்க வாய்ப்பு இல்ல. ஏன்டா பேசிக்கான அறிவு வேணுமாடா? டேஞ்சர் இங்க பாருங்க, டேஞ்சர். உள்ள ஃபுல்லா போயிருச்சு. தண்ணி மேல ஊத்துறது அதுலயே காட்டுது. அறிவு இருக்காடா உனக்கு? இத்தனை நாள் கழிச்சு வர வந்தும் அதை எப்படிதானே நான் பண்ணுவேன்? உன்னை கூப்பிடறதுக்கே பயப்படுமா இருக்கேடா எனக்கு. எமர்ஜென்சி ஏதோ காட்டுது. சார்ஜிங் நவ் மே டேமேஜ் யுவர் டிவைஸ் அண்ட் ஆல் ஸ்டோரேஜ். அதுல உள்ள போட்டோ எல்லாம் போச்சுன்னு வச்சுக்க. ஓல்டு போட்டோஸ் cannot be retrieved. பாரு அதுல காது குத்து போட்டோ எல்லாம் இருக்கு. காது குத்து போட்டோ எல்லாம் இருக்கு. இல்லன்னா செத்துருவேன். All contacts on the SIM card may be deleted. போட்டுருக்கேன். அவன் சும்மா ஏதோ படிக்கிறானே, அப்படிலாம் வராதுண்ணே. கான்டாக்ட் எல்லாம் டெலீட் ஆச்சுன்னா செத்துருவேன். இறங்கு இறங்கு கடை வந்து இறங்கு. அடுத்து எந்த கடை? நொதலா இந்த பாரு அதுல கான்டாக்ட் இன்டெக்ட் போச்சுன்னா உன்னை கொன்றுவேன். நான் சொல்லிட்டேன். உன்னை இப்ப யாரு எடுக்க சொன்னாங்க? நம்ம வீடியோ நல்லா எடுக்கணும். அதுக்குதான் சொன்னேன். இத பத்தீங்களா? வெளில வர இடத்துல கொஞ்சம் இதா நடங்கடா. ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இதுவா போட்டோஸ்லாம் எடுத்துடலாமா? பட் இனிமே கேமரா ஒர்க் ஆகாது அப்படின்னு எமர்ஜென்சி அப்படின்னு. உன்னால அவ்வளவு வேகமா ஓட முடியுமா? அதிகபட்சம் உன்னோட ஸ்பீடே இதான். இத வச்சு எவ்வளவு தூரம் ஓடுவேன்? என் பெரிய பெரிய ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. அந்த நீயே வச்சுக்கோ. இது வரலன்னா நீ செத்துருவ. தண்ணி அப்படி பண்ணாதான் வெளில வரும். இவனை யாரா கூப்பிட்டது? உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு இல்ல. கல்யாணம் நின்றுட்டா சத்தியம். என்னது இங்க வா. என்ன பயங்கரமா இருக்கு? இந்த போன் சரியாவும் தெரிஞ்சு அவர் போட்டோ வால்பேப்பரா வச்சிட்டாரு. இங்கே எடுத்து வால்பேப்பரா வச்சு நீ கலக்கு தலைவா. எல்லா காசையும் உருவிடுவான். இப்போ கலக்கு தலைவா. போட்டோ எடுத்த கூட பிரச்சனை இல்ல. அது என்ன இங்க இருந்து ராக்கெட் விட்டு. சோ फ्रेंड्स இங்க தான் ஃபேமஸா? இந்த ஊர்ல மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா இங்க தான் செய்வாங்க. மஸ்கோ தல்வால கொஞ்சம் இப்படி
இது மாதிரி மசாலா அல்வாலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி கிண்டணும்னா சீனியை போட்டு லைட்டா சீனி யாரு சீனி எங்க ஊர்ல சீனி மதுரைக்கால சீனி தான் மதுரையில சீனின்னு சொல்லுவோம், ராமநாதத்துல பானின்னு சொல்லுவாங்க. சாணின்னு என்ன மாப்ள நல்லா இருக்கியா? அம்மா பங்காளினே அடிச்சிருவாரு அவர்லாம். அப்படியா? சாப்பிட்டா இருக்க மாட்டாரு. ஏய் போன் வேற வருது. யாரியா? அப்ப நான் நம்ம பேசுறோம். அது ஒண்ணும் இல்ல, என் போன் தண்ணியில விழுந்துருச்சு. ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்க போயிட்டு இருக்கேன். வாங்கி பொங்கி தின்றுவோம். கேக்குதா? ஏன் சூரி தண்ணிக்குள்ள இருந்து பேசுற? நான் கிணத்துக்குள்ள இருக்கேன்டி. அப்படிதான் பேசுறேன். என்னது கட் பண்ணு. தண்ணியை தூக்கி திரும்ப போடு. சித்தனெல்லாம் போட மாட்டாரா? அவர் சொம்படா, அவர் வேஸ்டடா. என்னது? அதான் முதல்ல அதை பிரிங்க சாப்பிடுவோம். முதல்ல தாயா முதல்ல. அடிச்சுக்காதீங்க. அண்ணே இல்ல பெரிய மச்சனா நீ. பெரிய மச்சனா நீ. பெரிய மச்சனா. பேச்சுலர் பார்ட்டி கொஞ்சம் டீசெண்டா இருக்க மாட்டீங்களா? ஒரு அல்வா வாங்கி இத்தனை பேர் அடிச்சுக்கிறீங்க. அவன் ஆளே அவனுக்கு இனிமே அல்வா கொடுத்துருவியா? next day. மார்னிங் நண்பர்களே, காலை வணக்கம். நம்மளுடைய பேச்சுலர் பார்ட்டியில ஒரு காலை பொழுதுதான் இப்ப நம்ம சந்திக்க போறோம். ஸோ இந்த பேச்சுலர் பார்ட்டியில நம்ம சந்திக்கிற முதல் மார்னிங் தான் கடைசி மார்னிங் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்கள் வந்து நெருங்கிட்டு இருக்கு. அதாவது ஊருக்கு கிளம்புறதுக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி சென்னையை நோக்கி பயணம் போறோம். ஏன்னா பேச்சுலர் பார்ட்டி ஒரு 1 டே இதுவாக தான் நம்ம பிளான் பண்ணி வந்தோம். பட் இதை பத்தி பேசுறதை தாண்டி இந்த இயற்கையை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். இயற்கைன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெசார்ட்ல இருக்கோமா இல்ல ஒரு இயற்கையான ஒரு காட்டுக்கு நடுவுல நம்ம இருக்கோமானே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த உலா ரெசார்ட். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் இருக்கார்ல கிரண், அவருடைய ரெசார்ட் தான். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயும் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் வச்சிருக்க ஒருத்தர் இருக்கான்றது உண்மையாலே ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அதனால தான் நாங்கள் அடிக்கடி வந்து இங்கே தங்கிட்டு போயிடுறோம். ஸோ நீங்களுமே வந்து இங்கே தங்குறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு வந்து தரோம். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்க. உலா ரெசார்ட்ஸ் பார்த்தீங்களா போட்டிருக்கு. இத்தனை மணிக்கு வந்துருங்க, இத்தனை மணிக்கு போயிடுங்க. ஏய் சத்தி பார்த்தீங்களா தூக்கத்தை எந்திரிவ. என்னாச்சு? ஏன் வெளியே படுத்துருக்கீங்க? உள்ள இத்தனை ரூம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்கண்ணே. நைட்டு ப்ராப்ளமா? எங்கே சாப்பிடணும்னு சொல்லி போகண்டா. இவருக்கு தெரியாமல் சாப்பிட போகிறோம். என்னோட வயசுக்கு இவங்க கூட போகிறது இந்த ஃபஸ்ட்டு சின்ன பசங்க. உங்கள் வயசுக்கு எல்லாருமே சின்ன பசங்க தானே? சித்தனை கூட சின்ன பையன் தான். நானே நடந்து போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டு வந்து ரொம்ப சாப்பிட்டோம். என்னண்ணே சொல்லுங்கண்ணே. எதுங்க அம்மனை குண்டியா இல்லையா? எந்திரிச்சு உட்காருங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கேன். எந்திரிங்க சொல்லுங்க. வாக்குமூலம் சொல்லுங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தான் மரியாதைலாம் பேசுறாங்க. என்ன பேசுனா சொல்லுங்க, நான் கேட்குறேன். மரியாதைலாம் பேசுறாங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் வெளியே வந்து படுக்கணும்? பிபி வெளியே இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு, என்ன தூங்கிட்டு இருக்க? எந்திரிவ. நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் படுத்துட்டு இருக்காரு. என்ன பண்ணா? திட்டினானா? என்ன பண்ணா? புரியல. அடிக்க வந்தானா? எனக்கு நான் கேட்குறேன். டேய் தொடங்கடா. நைட்டை போடுங்க. எந்திரிங்க. நீயா உண்மையை சொல்லு. என்ன பண்ணீங்க நேற்று நைட்டு? தெரியுது, மூஞ்சிலே தெரியுது, நீங்க பண்ணிருக்க சேஷ்டையிலே தெரியுது. என்னடா இது மிக்சரு? நேற்று எப்படா வாங்குனீங்க? என்னடா பண்ணீங்க? சொல்றா. சத்தியால என்ன பண்ணீங்க? என்ன பண்ண நீ? சத்தி
சத்தி வாங்க இங்க வாங்க வாங்க எம்ஆர் அதை மாதிரி தேய்ச்சிட்டே இருக்காம வாங்க நான் கேட்கறேன் வாங்க. வெல்கம் டு விஜய் சித்து vlogs. விஜய் சித்து இல்ல இப்ப நான் மட்டும் தான். இப்ப நம்ம இருக்கிறது வந்து நம்ம ரெசார்ட்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா இந்த பீச். ஸோ இங்க இருந்து நம்ம ரெசார்ட்டுக்கு ஒரு 100 மீட்டர் இருக்குமா சவரே? ஒரு 100-150 உட்காந்து நோண்டிட்டு இருக்கானே. அங்க இருந்து ஒரு 20 மீட்டர் இருக்கும். அதான் 100 மீட்டர் தான் கடல். ஸோ இங்க வந்து நீங்க வந்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பீச்ல எவ்வளவு நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். பயங்கர பிரைவசி, பயங்கர செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும். என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் வந்து இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாரா? இப்போ அவர்கிட்ட பேசாத, என்கிட்ட பேசு. கம்ப்ளைண்ட் பண்ணல. உனக்கு எதுக்கு இது ஏன் வீடியோ எடுக்கிறா? நீ உடனே சின்ன பசங்க சின்ன பசங்க. ஆனா இந்த பீச்ல இப்ப அலையே அடிக்க மாட்டேங்குதுண்ணே. இது ஆண் கடலோ பெண் கடலோ, அதுல ஏதோ ஒரு கடல் தான் அலை அடிக்கும். அது ஆனா பெண்ணான்னு தெரியல எனக்கு. இன்னொன்னு வந்து அலை இருக்காது. இப்ப இந்த சைடு அலை இல்ல, இதே மாதிரி அந்த சைடு ஒரு பீச் மாதிரி இருக்கும். அதுல அலை அடிக்கும், இதுல அலை இல்லாம இருக்கும். அலை அடிக்கும், அலை இல்லாம. நீ தனுஷ்கோடி இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சைடு அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு சைடு நார்மலாவே இருக்கும். அதை கேட்கதான் நான் வந்திருக்கேன். டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ். நேத்து இவங்களுக்குள்ள ஒரு சில தகாத வார்த்தைகள் பேசி ஒரு சண்டை நடந்திருக்கு. தகாத வார்த்தைலாம் நான் ஒண்ணும் இல்ல. புரியுதா? பேசிட்டு இருக்கேன் சார். நீ மூடா ஃபர்ஸ்ட். உன்னை யாரா போயிருக்கடா? இது பிரச்சனை நீயா வர ஃபர்ஸ்ட். பாத்தீங்களா ஒரு ஆங்கரா அசிங்கமா பேசிட்டு இருக்கா. அதை பல்லு வலிக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போறது முன்னாடி வரைக்கும் எப்படி பேசுவீங்களாமா? சொல்லுங்கம்மா. யாரு பேசுங்க. நைட்டு ஓடிட்டாரு. இப்ப வந்து திமிரா பேசுற ஆள் இருக்காரு. உலகத்தோட தொடர்பு இல்லாம தனியா இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க இங்க வந்துடலாம். ஏன்னா இங்க எந்த நெட்வொர்க்கும் வராது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எங்களுக்கு வந்து. என்ன நடந்தது தெளிவா நீங்க சொல்லுங்க. உனக்கு தெரியும் பிரச்சனை என்னன்னு. நான் ஏற்கனவே மைண்ட் டிப்ரெஷன்ல தான் இருக்கு. என்ன டிப்ரெஷன்? அதான்டா அந்த பிரச்சனை பிரேக் ஆனதுல இருந்து ஒரு மாதிரி ரொம்ப என்ன பிரேக்? கிளாஸ் பிரேக்கா? நீ பேச வரல. எச்சி ஊத்திருச்சு கீழே. அதான்டா அந்த பிரச்சனை உனக்கு போயிட்டு இருக்கு. எனக்கு மைண்ட் சரியில்லைன்னு உனக்கே தெரியும். வந்ததுக்கு காரணமே அதுதான். முதல்ல சரி நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். அந்த சரி அண்ணன் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இவரை கூப்பிட்டு போய் டிரைவரை எழுப்பணும், எழுப்பி போய் வாங்கலாம் அப்படின்னு. இது சரியா? நேத்து வேணான்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் போய் நம்ம சர்பத் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்து நீங்களே சொல்லுங்க தலைவா, இது சரியா? தப்பு. இதெல்லாம் ரெடி பண்ணது யாரா? நான் தான். காசு யாரா இவரா? ஆமா டிரைவர் எழுதிட்டா ஒரு யார் சொன்னாரு? அவர் சொல்லி குடிக்கிற குடிக்கல நான் கேக்குறேன். நீ பெரிய மனுஷன் தான். இல்ல நான் சித்து ப்ரோ. பெரிய சித்து ப்ரோ அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. டிரைவரே வேணாங்கறாரா? அதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி நான் தான்டா கூட்டி போறேன். இங்க இருந்து கூட்டி போய் எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டருக்கு அந்த சைடு போய் கடை எங்க இருக்குன்னு தேடி அண்ணாடத்துல இந்த இவனுக்கு உட்கார்ந்துட்டானுங்க. என்ன நடந்து போய் வாங்கிட்டு வர சொல்றாங்கடா. சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் போய் நடந்து போய் வாங்கிட்டு வந்து அவள அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கூட்டி வந்து சாப்பிட்டா. ஏன் காசு நான் தான் சொன்னேன். என்ன அவன் காசுங்கறான்? ஜிபேல அனுப்புறேன். எவ்வளவு கேட்டேன்? எவ்வளவுடா சொல்றா? நான் அனுப்புறேன். சரி அனுப்புறேன். காசு அனுப்பிடு. வார்த்தை விட்டல. இது இந்த பவளப்பாறையாடா? இதை எடுத்துட்டு போய் நம்ம மீன் தொட்டிக்குள்ள வச்சிருவோம். மீன் ஏமாந்துரும், நம்ம கடல்ல தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு மீன் ஏமாந்துரும். இடையில கூட வடாங்கறியா மச்சாங்கறியா மச்சிங்கறியா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தேன். நீ வார்த்தை விடலையா? என் மேலதான் தப்பு. சரியா? பெரிய மனுஷனா வாடா போடா சொன்னது எல்லாமே தப்பு தான். அப்ப எந்த அளவுக்கு வார்த்தை விட்டுருக்கும் நீ தான் யோசிக்கணும். அப்படிலாம் சொல்லி யார் அந்த ஆளு தான் ஃபுல்லா வாந்தி எடுத்து வச்சிருந்தா. அதுக்கு நைட்டு ஃபுல்லா வாரி உட்காந்து மூஞ்சிலே தெரியுதே வாந்தி. தாடி ஃபுல்லா ஒட்டிட்டு இருக்கு பாரு. சத்தியமா இந்த ரூம் நாறுது. முதல்ல அண்ணன் தம்பியா பழகிட்டீங்க, கையை கொடுங்க கட்டி பிடிங்க. பாத்தியா? நான் இதே மாதிரி நான் நைட்டும் பண்ணாரு. நான் எதுவுமே பேசலடா. தேவையில்லாம ஆரம்பிச்சதும் அவர் தான், எட்டதும் அவர் தான். தப்பா பேசினா வேற என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன் நிறுத்துங்கண்ணா வேணா பர்சனல் அப்படின்றேன். அவர் தெளிவா பெரிய மனுஷன். ஆரம்பத்திலேயே சொன்ன தலைவா, பர்சனல் லவ் மேட்டர் அதெல்லாம் வழி கூடாது. அவ ஆட் ஆயிட்டா. நான் சொல்றேன் இது வானா அதை பத்தி பேசாதீங்க. அப்பவும் அவருக்கு இது நான் பண்ண அதே நோயின்னே இருந்தாக்கா அவனுக்கு கோவம் வருமா வராது? அதுவும் அடிக்கிறதுக்குள்ள இல்ல, சும்மா நம்மளுக்குள்ள தள்ளி விட்டு போல அந்த மாதிரியோ போய் அப்படின்னு இவன் தள்ளும். இவங்க தள்ளி விட்டதுக்கே ஒண்ணு மூஞ்சம் பாச்சு. இததான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா நீ சொல்லுகிறியா? அதனால நீங்களும் ஏதாவது இந்த வெட்டிங் போட்டோ ஷூட் அது இதெல்லாம் நடத்தணும்னா இங்க கூட நடத்திக்கலாம். ட்ரெஸ் எல்லாம் மாத்தி வந்து போட்டு இது பண்ணலாம். ஆரம்பத்துல இருந்து அதனாலதான் எதுவும் பேசல. நம்ம கரெக்டா பேசும்போது இவரு இந்த மூஞ்சி போற மேலதான தப்பு. சாரி பேசிட்டு போங்கண்ணே. ஏன்டா இப்படி பண்ற? நானும் 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம் ரொம்ப முயற்சி பண்றேன். அற்புதமா ஒரு ஷாட் எடு நம்ம எல்லாரையும். அப்படியா? அப்ப அங்கதானே போனோம். ஏன்னா இங்க பீச்ல விட முடியாதுண்ணே, மணல் பறக்கு. நீங்க கையில இருந்தே அப்படியே கையில புடிச்சு விடலாம்டா. அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கெல்லாம்? வெல்கம் டு விஜய் சித்து vlog. விடுங்க மேலதானே போக மாட்டேங்குது.
கடல் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். கடல் ப்ராப்ளமா? ஓட்ட தெரியாது ப்ராப்ளமா இல்ல உனக்கு, கடல் தான் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ பாருங்கண்ணே சூப்பரா அடிக்கிறேன். இப்போ பாருங்க ஒரு 360 போடுறேன் பாருங்க. என்ன 360ல 60 கூட போலையே, அதுக்குள்ள சூப்பரா வந்திருக்கு. யாராவது சொல்லணும்டா சூப்பரா வந்திருக்குன்னு, நீயே சொல்லக்கூடாதுடா சூப்பரா வந்திருக்குன்னு. நம்ம தானே சொல்லணும். நம்மளோட மண்டையில வேற பெரிய கஜினி சூர்யா கோடு போடாம வரமாட்டாரு. அவங்களையும் கூப்பிட்டு ட்ரோன் ஷாட் எடுப்போமா? டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் ஒண்ணுமே கேட்கலடா. டேய் பீச்சுக்கு வா செம்மையா இருக்குது, ட்ரோன் ஷாட் எடுப்போம். போன நீங்க வேற பீச்லாம் வர முடியாதுண்ணே. என்ன ஒன்னா பறக்கலாம் விட வேணாம், இதுலயே எடுப்போம். கிம்பல் இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்க ட்ரோன்லயே போற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு ட்ரோன் ஆபரேட்டர் வேணும்னா நீங்க சொல்லுங்க. இதுக்கு வேற எதுவுமே பெரிய மூலதனம் கிடையாது, ஒரு கை இருந்தா போதும். உங்களுக்கு ட்ரோனே ஓட்டணும்ன்ற தேவையே கிடையாது. அண்ணா இந்த ஹீரோ இன்ட்ரோ ஷாட்னா இப்போ சூப்பர். நாங்க லியோ ஷாட் எடுத்துட்டு இருக்கோம். லியோ ஷாட்டா? ஆமா கிம்பல்ல லியோ ஷாட். அப்படியே இப்போ பாருங்க ஃபோர் கிரவுண்டோட வர பாருங்க. என்ன அப்படியே சூரிய வெளிச்சத்தோட வருது. இப்ப நான் இதுக்குள்ள இருந்து வரேன். வாங்க கரெக்டா? வாங்க நான் ரெடி. எட்டுக்கால் பூசுறா. லியோ வேலை வர மாதிரி வரப்பா. சக்தி லியோ சின்ன வயசு பாத்துட்டீங்களா? என்ன பேசுறாங்க? அப்படியே வாசனையா இருக்கு. சரி வாங்க, டீ வந்துருச்சா? நல்லா இருக்கா? ஏன்டா இனிப்பு இல்ல? நம்மதான் சுகர் கட்ல இருக்கோம்ல. படம் பாலையும் தான் கட் பண்ணேன். என்ன நினைச்சு தெரியுமா? செம்ம காமெடி. இது காமெடி பிடிச்சிங்களா? என்ன காமெடி? அதானே இந்த இவருக்கு போட்டோ ஷூட்லாம் பண்ண தெரியாது. போட்டோ ஷூட்டே பண்ண தெரியாது. இவன் இல்லண்ணே, இவருக்கு இப்போ பொண்ணு மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் டைம் பிளான் பண்றது, ஈவென்ட் எல்லாம் போனது இல்லையா பெருசா. சரி இப்ப நீ தான் பொண்ணு. சரி ஓகே, இப்ப 2 பேரு எங்க காமெடி பண்ணுங்க. ஆனா இவங்க பேர் தானே எனக்கு பிடிக்கும். யார் பேரு? 2 பேர் தானே. பையனுக்கு விருப்பம் இல்லையே. எல்லாம் ஒரு போட்டோ ஷூட்டாடா? இன்னும் இருக்குடா 2 கான்செப்ட். உண்மையான போட்டோ ஷூட்டா என்னன்னு நான் காட்டுறேன்டா. ஆக்ஷன். என்ன அவனே ஆக்ஷன் சொல்லிக்கிறான்? டேய் ஸ்பீக்கர் எங்கடா? சார்ஜ் குறைஞ்சிருது, அதனால நாங்க வாயில போட்டுறோம். இப்போ பொண்ணு இப்ப ரிவீல் இல்ல சார், பொண்ணு ரிவீல் இல்ல. ஏய் பொண்ணு போடி. கேமரா சார், ரோலிங். பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், சவுண்ட், ஆக்ஷன். அவர் சொதப்பிட்டாரு. சொல்லுங்க. இவன் வேணா, இவங்க 2 பேரும் நல்லா கிடைச்சாங்களா? இந்த ஷாட்ல இருந்து அதை மட்டும் எடுத்துப்போம். மாப்பிளைக்கு என்னப்பா? மாப்பிளைக்கு நாங்க வச்சிருக்கோம் சார் ஒரு காஸ்டியூம். டக்குனு ரெடி பண்ணுங்க. ஒரு 1 hour கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதான் கிடையாது, 2 நிமிஷம் ரெடி பண்ண முடியுமா முடியாதா? 2 நிமிஷத்துல என்னங்க? உட்காரவா சார்? ரூம் ஏசி ரூம் இருக்கு. அதெல்லாம் கிடையாது, இங்க வச்சு பண்ணு. ஏய் என்னோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் வாங்க. மேக்கப் செட் A4. நீங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் சார். இந்தியால டாப் பிரைடல் நம்ம தான். அதெல்லாம் தேவையில்ல. எப்ப முடிப்பீங்க? எந்த இது வேணும் சார்? இந்த இது ஓகேவா? இந்த இது ஓகே? வேணாம். இது வேணாம். இது வேண்டாம். இது இது ஓகே. இதுல ஒண்ணுமே இல்லையே. அதான் வேணும். மால்தீவ்ஸ்ல இருந்து ஃபேப்ரிக்கா கிரியேட் பண்ண ஒரு காஸ்டியூம்ஸ் இங்க எங்கேயுமே கிடைக்காது சென்னையில. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்தென்டிக்கா ஃபாரின்ல. வேண்டாம். அவங்களுக்கு கிரீன் டீம், இவங்க வந்து பிரவுன் டீம். ஏன் அப்படினா மாப்பிளை 30 வயசு ஆகுது. நாங்க காஞ்சி போய் 32 காஞ்சி போய் கிடக்குறதுனால காஞ்சி காட்டுறதுக்காக நீங்க போனீங்க, நாங்க ரெடி பண்ணி கொண்டு வந்துறோம். டைம்டா கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. சரி நீங்க இங்க பேசுறீங்க, நான் போய் இவங்கள பார்த்து நான் பொண்ணு பாத்துறேன். பொண்ணு பார்த்து சார் அந்த ரீல்ஸ் எடுத்து பண்றோம். எந்த ரீல்ஸ்? பொண்ணு ரெடி ஆகி 3 மாசம் ஆகுது. அது வேணாங்க. டச் அப் இது மேக்கப் டிபார்ட்மென்ட் யார்? மேடம்க்கு மண்டை ஃபுல்லா வேர்த்து. ஐயோ முடி கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கலையுது சார். நீங்க மண்டை ஃபுல்லா வேர்த்து. டைரக்டர் சார் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். மண்டைக்கு 3 கிலோ மேக்கப் போட வேண்டியதா இருக்கு சார். அத்த மாட்டேங்குது. என்ன இது பவருக்கு ஒரு விடுவாரா? நல்லா பாத்துக்கோ. ஏய் பொண்ணு என்ன பையன், அவன் பொண்ணு. ஆக்ஷன்.
மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது மாலை டம் மஞ்சள் டம் மாத்து அடிக்க மங்கள டம். நிக்க வைடா போதும்டா தெரியுதுடா அதெல்லாம் தேவைடா 1 2 3 வாங்க இருடா இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட்ல அடிக்கணும் இத பாயிண்ட் வச்சுங்க நீ கையை வச்சு இப்படி போகணும் நீயும் கையை வச்சு இப்படி வரணும் ஓகேவா மனசோ இப்போ தண்ணி அடிக்குது மாமன் அடிக்கு மத்தல டம் டம். மாலை டம் மஞ்சள் டம் மாத்து அடிக்க மங்கள டம் ஓல டம் முதுக்கு டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம். ஒரு வழியா நம்ம ட்ரிப்போட இறுதிக்கு வந்துட்டோம் அவன் கல்யாணமும் வந்துச்சு பேச்சுலர் பார்ட்டில பண்ணது எல்லாத்தையும் இங்க பண்ணாதீங்க தயவுசெய்து கொஞ்சம் டீசெண்டா நடந்து கேஸ் எப்பதான் வருது டீசெண்டா நடந்துக்குங்க உனக்கு எங்க அவன் உங்க 3 பேருக்கு தான் சொல்றேன் நீங்க 3 பேர் சேர்ந்தே நடக்க கூடாது தனித்தனியா தான் இல்லண்ணே நீங்க யோசிக்கணும் கேஸா வேற இறக்கிற கூடாதுன்னா கேஸா டீ இறக்குற மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்துருங்க இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமும் ஒரு கல்யாணத்துக்கு யாராவது இதுக்கு மாதிரி பாத்துறீங்களா யாராவது ஒருத்தர் கல்யாணத்துக்கு நைட் பேண்ட் போட்டு வருவாங்களா ட்ராக் பேண்ட் அது எதுவும் கேட்காதீங்க அவங்க ஆளோடது புது ட்ரெஸ்ல வாங்கி வந்திருக்காரு சட்டையும் நைட்டிலே கிழிச்சுதான் தச்சிருக்காங்க ஏன் இவ்வளவு தூரம் சட்டை இது குர்தாவா சட்டையா என்னது இது இல்லண்ணே நீங்க நோட் பண்ணோம் அது இப்ப மணமேடையில் இருக்கிறது பிரகதீஷ் அவன் இன்றைய மாப்பிள்ளை நாளைய மாப்பிள்ளை மனப்பெண்ணு வேணும் இத போட தெரிஞ்ச உனக்கு ஏன் இதையும் இப்படி போட்டு வந்தேன் இனி அதை பாரு எப்படி கிளம்பி வந்திருக்குன்னு இனியால் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் 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 யார் வர மாட்டேங்குது சலாம் குலாம் தானே சரி இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகதீஷோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் பிரகதீஷோட கல்யாணம் முதல் தடவை எங்க டீம்ல ஒருத்தர் கல்யாணம் இனி வந்து கல்யாணத்துக்காக மருதாணிலாம் ஆனா என்ன ஆயிடுச்சு மருதாணி மறைஞ்சு போச்சு ஆனா என்னன்னா இந்த கல்யாணத்தினால சில பேர் நம்ம சந்தோஷமா இருக்கோம் சில பேர் வயிறு எரியுறாங்க சூடு பேச்சுலர் பார்ட்டி போனீங்கல்ல சந்தோஷமா தான் நான் இருந்தேன் நல்லா போட்டி ஆக்சுவலா முன்னாடி ஒருத்தர் 2 பேர் இருந்தானுங்க இப்ப இவனுக்கு மெஜாரிட்டி ஜாஸ்தி ஆகுது 1 2 3 4 இவனையும் இந்த குரூப்ல சேர்க்கிறாங்க எத்தனை நாளைக்கு தான் டீ குடி ஐடிஸ் அண்ணன் கடையில இருக்குதா அப்படியா என்ன டிஜே மியூசிக்கே இல்ல இந்த கல்யாணத்துல யாருக்குமே சந்தோஷம் இல்ல போல இருக்கு யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க ஒரு டிஜே மியூசிக் ஒரு டான்ஸ் ஏதாவது ஒரு கல்யாணம் மாதிரியா இருக்கு ஐயோ கொஞ்சம் டீசெண்டா நடந்துங்க கேங்ல ஒருத்த கல்யாணம் நடக்குது என்ன மாப்பிள்ள வேற யாரோ இருக்காரு அண்ணா இவன் கல்யாணம் பண்றானா டிரான்ஸ்லேட் பண்றானா அவன் மட்டும் தனியா நின்னு நானும் அவளை ஜீவன பூவெல்லாம் கழட்டி போட்டு சும்மா நிக்கிறான் ஏய் நாட்டு ஒரு போடு தலையை சீவ வேண்டியதானடா ஏடி மாப்பிள்ளையோட போட்டோ எடுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் வலைக்கும் பாய் பாய்னால இப்படி பண்ணி 3 தடவை கட்டி பிடிங்க வாங்க நமக்கு வாங்க எல்லாரும் 3 தடவை பண்ணிட்டேன் வணக்கம்பா நல்லா இருக்கீங்களா நந்தனத்துல இருந்து சபாபதி வந்திருக்காருப்பா அப்பாக்கு 3 தடவை அப்பாக்கு ஒரு 3 தடவை அவ்வளவுதான் அப்பா ஏதோ கிரிக்கெட் பிளேயரா நம்ம டீம் ஜெயிச்சிருச்சு எப்படி என்ன சந்தோஷப்படுறீங்க தம்பி கல்யாணம் 35 வயசுல ஒரு கல்யாணம் நடக்குது 40
ஆமா இங்க பாரு சக்தி நீ அதே மாதிரி ஆயிட்ட சக்தி கிளாஸ் இந்த ஹேர் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி இருக்கலாம் எம்ஜிஆர் மாதிரி இருக்கடா சைடுல உடனே 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 மேல போய் சாப்பிட போனா ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்க. அது முதல்ல பாத்துட்டு வந்துட்டா இல்ல அவன்கிட்ட சிக்கனை மட்டும் கேட்பேன். இங்க வாங்க இங்க உங்க இது என்ன சாப்பாடு? பிரியாணி எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. என்ன பிரியாணி? சிக்கனா மட்டனாமா? சிக்கனா மட்டனா? மட்டனா? ஃபர்ஸ்ட் ரோல சேர போடு. அந்த கார் நல்லா இருக்கா? நீங்க தான் அண்ணனா? இவர் யாரு தெரியுதா? நமக்கு கார் தர மாட்டேன்னு சொன்ன மகேஷ் குமார் இவர் தான். ரொம்ப நல்ல மனிதர். சூப்பர் சூப்பர். வேற என்ன ரெடி பண்ணிருக்கீங்க? டிஜே எல்லாம் சொல்றேன். நீ அவர்கிட்டயே கேக்குற. டிஜே எல்லாம் இருக்கா? எப்போதும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான்டா கேட்கணும். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸே நம்ம தானே. நீங்க மாப்பிள்ளையோட பொண்ணுடா? நான் மாப்பிள்ளை. நாங்க சாப்பாடு கிடையாது. மாப்பிள்ளை சைடு சரி பொண்ணு சைடு. வந்தது எதுக்கு சாப்பிட? எங்க போகணும் சாப்பிட? ரெஸ்ட் ரூம்னா இது? எங்க அதெல்லாம் சொல்லணும். நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரகதீஷ் ஒரு ஆளு பிரகதீஷ் கூட போட்டோவா போட்டோ இல்ல எங்க மேலையானே சாப்பிட்டீங்களா? அப்படியா? 2 மணிக்கு தான் தாலி கட்டு வரான். ஆமா கட்டுறான் கட்டல. ஆனா உங்களை விட அண்ணி பாஸ்டா இருக்காங்க. குடும்பமாவே நாங்க கொஞ்சம் பிரியாணினா கொஞ்சம் விழுத்துருவோம். பரவாயில்ல என்ன செட்டப்லாம் பார்த்தா பணம் நல்லா வருது போலியே. இப்படி வயிறு எரியாதுன்னு பணம் சொல்றேன். இப்படி எரியறதுனாலதான் உனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. புரியுதா? ஆனாது சின்ன தீப்பொறி மாதிரி எரிவேன். எங்க அண்ணன் எரிமலை மாதிரி எரிவாரு. உள்ள போ. இந்த நம்ம வேலை பாப்போண்ணே. பண்ணுப்பா. வைங்க அப்படியா? நல்லா சாப்பிடுங்கம்மா. ஆளே இல்லாத இடத்துல போய் வச்சிருக்கிறான். வாழ்க்கையில யார நம்புறதுன்னே தெரியல. நான் என்ன குரூப்? நம்ம கூடயே தான் இருக்கிறானுங்க. எப்ப மாறுறானுங்கன்னு தெரியல. அதாவது சொத்தை பார்த்து மயங்கினா பரவாயில்ல, சோத்தை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றானுங்க. என்ன பிரதர்? உட்காருங்கண்ணே. ஹலோ, நாங்க மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணும் சொல்றேன். இல்லன்னா தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கோம். நாங்கெல்லாம் சொல்லிவிட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல போலயே. ஹலோ ஹலோ பெருசா நல்லா இல்ல இருக்கு பாருங்க. 4 பீஸ் நீங்க எடுத்து தட்டைங்க வைங்க. அவ்வளவுதான். என்னண்ணே உடம்பு டயட் இருக்கீங்க நீங்க? ஆஹா இங்க பாருங்க பிரியாணிய. பிரியாணில இதெல்லாம் பிரியாணி. பஞ்சு போன்ற கறிகள் சாப்பிட வேண்டுமா? பேசாம அடிச்சு எல்லாருமே முஸ்லீமா மாறிடுவோமா? அததானே சொல்றேன். நீ முஸ்லீம் தான்டா முதவி. அடிப்பார். பிரியாணியை பார்க்க போனா டக்குன்னு பாயா மாறிடலாமான்னு அடிக்கடி ஒரு ஆசை வரும். ஆனா இந்த திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்க்கை வந்துச்சுன்னு வாங்க பாரு. அந்த மட்டும் இன்னைக்கு பாரு கல்யாணம் அவன் சரக்கு வாங்கிருமா, அதுக்கு ஊர்கா வாங்க காசு இல்லாம என்கிட்ட பிச்சை எடுப்பான். ஆமா எப்படி உனக்கு முடி வந்துச்சு முன்னாடி ஃபர்ஸ்ட்? சரி நாங்க கிஃப்ட் இது. நான் அதை விட பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன்டா. இவனுக்கு இவ்வளவு கிஃப்டா? பொண்ணு வீட்டுக்கு வந்ததா? ஏதோ யாரும் மொய்கி இருந்தாங்களா இல்லையா? அது நல்லாவே எழுதுனாங்க. அங்க ஒரு ஸ்டைலா சூப்பரா ட்ரெஸ் போட்டுக்காரு. எவ்வளவு எழுதுனாரு? 1500 தான் போட்டாரு. 10,000 அவங்களுக்கு சொந்தக்காரட்டி பண்றாங்க. அதான் நான் சொந்தக்காரன் 150 ரூபாய் யோசிப்பேன். முதல்ல வரணுமான்னு யோசிப்பேன். அவன் வந்து உனக்கு 1500 மொய் வச்சிருக்கான். நான் 5000 ரூபாய் பண்ணிருக்கேன். நீ 6000 கடன் வாங்கியிருக்காங்க. அதுல 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அது மொய் வராது. 1000 தலா. சரி இவ்வளவு எப்படி இருந்துச்சு? ஏன்னா இவனுக்குலாம் நான் நடக்காது கேட்டு
கேட்டா திருப்பி சொல்றேன். உண்மைதான்டா. சூரி சூரி வா 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 எவ்ரிபடி எல்லாரும் வாங்க. ஒரு அற்புதமான நிகழ்ச்சிங்க நடக்க போகுது. ஏய் சூரி வாடா. சூரி இங்க பாரு, அதே ஹேர் ஸ்டைல் அதே கெட்டப்ல இங்க வேணும். அப்ப அந்த பரதா கொண்டு வா. ஏய் வைடா. ஏய் ஸ்பீக்கர் எங்கண்ணே? ஸ்பீக்கர் எல்லாம் இல்லையே, சும்மா நம்மளே பாடுவோம். நம்மளே ஆடுவோம். என்ன ஸ்டெப் பண்ணி தெரியாதவனே. இதுக்கு முன்னாடி இந்த பிரபுதேவா ஃபுல்லா டான்ஸ் ஆடுறாங்க. Ready 5 6 7 8 புதுசா போதும் ஒரு ரெக்க முளைக்குது இது வேட்டி ஒண்ணு சேலையத்தான் கட்டிக்கிட்டு இன்னொரு 10 நிமிஷம் லேட் ஆனா இதே நீ யாரு? நீ தாய்லாந்துல மசாஜ் பண்றாங்க காது கையெல்லாம் மாட்டிட்டு நீ எதுக்கு வந்த? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போட்டோ எடுப்போம். எல்லாம் வாங்க நம்ம இதை கொடுங்க பொண்ணு மாப்பிள்ளை. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வருவோம், ஃபங்க்ஷன் முடிப்போம், போவோம். ஆனா நீங்க 2 பேரும் மாட்டீங்க. அதனால மாலை கிளட்டுற வரைக்கும் 2 பேரும் இப்படியே தான் இருக்கணும். அதனால அவனுக்கு கொஞ்சம் நீ தான் கொஞ்சம் அரவணைச்சு போ. கொஞ்சம் குடு குடு வேணாமா குடு முட்டி போட்டு போடுறான். முட்டி போடுறா. அதாவது பொண்ணு இல்ல, அதனால நாங்க அந்த பொண்ணா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிறோம். பொண்ணு வந்து கீழ் ஃப்ளோர்ல இருக்கிறாங்க. கப்புள் போட்டோ ஷூட் பண்ணிருங்க. நெஞ்சில இப்படி கை வை, தலையை நெஞ்சில வை. நீ அங்க பார், இங்க பார். கப்புள் போட்டோ ஷூட் எடுத்துங்க. எடுத்துட்டியா? ஒண்ணு ஓகே, அவ்வளவுதான். டைட்டானிக் 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 எடுங்க. ஒரு நிமிஷம். டைட்டானிக்ல இது டைட்டானிக் டைட்டானிக் ஓகேவா? இப்ப ரோஸ்க்கு இப்படி இப்படி ஒரு எப்படி நினைங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். சந்தோஷமா இருக்காப்பா? முகத்திலே தெரியுதுப்பா. கல்யாணத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. முகத்து மூஞ்சில அவ்வளவு தெரியுது. அமுகு டுமுகு அமால் டுமால்.